पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नारायण नारायण नारायण। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 13வது சாப்டர் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோர் விபாக யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகத்துல 2வது ஸ்லோகம் மகா வாக்கியம் ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் சொல்லும் போதே சொல்றார், என்ன சொல்றாரு அப்படின்னா, க்ஷேத்திரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத. எல்லா க்ஷேத்திரங்களிலும் என்னை அறிபவனாக அறிந்து கொள். இந்த தேகத்துல ஒரே ஒரு அறிபவன் தானே, நான் தானே இருக்கேன் அப்படின்னு யாரா கேள்வி கேட்டா, ஆமா ஒரே ஒரு அறிபவன் தான், நான் தான் இருக்கேன். அந்த நான் பாத்தீங்கன்னா பகவான் தான். அப்ப பகவான் அப்படின்ற ஈஸ்வரனும் நான் சொல்லக்கூடிய ஜீவனும் வேற வேற இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பாத்தீங்கன்னா நான் தான்ப்பா உனக்குள்ளார நானா இருக்கேன் அப்படின்னு பகவான் என்ன பண்ணிட்டார், பிரதிஜ்ஞா பண்ணியாச்சு, உபதேசம் பண்ணியாச்சு. இந்த க்ஷேத்திரத்தையும் க்ஷேத்திரஜனையும் பிரித்து அறியக்கூடிய எந்த விவேக ஞானம் இருக்கோ அதுதான் ஞானம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம், வேற எல்லாம் வேஸ்ட். எல்லா ஞானங்களும் நம்ம எதெல்லாம் படிக்கிறோமோ, வேதாந்தத்துக்குள்ள வரத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் படிக்கிறோமோ எல்லாமே எதுல முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஞானமும் இந்த ஒரே ஞானத்துல முடிவடைகின்றது. இதை அறிஞ்சா பாத்தீங்கன்னா மோட்சம் கிடைக்கும். இந்த லோகத்துல இருக்கிற மற்ற ஞானங்கள் எல்லாம் சம்சாரத்தை கொடுக்கும். இதான் விஷயம். இதுல நம்ம மீனிங் பார்த்ததுக்கு பிறகு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரார்த்தத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப நமக்கு என்னெல்லாம் டவுட் வருமோ இதெல்லாம் ஆச்சாரியார் என்ன பண்றார், பூர்வபக்ஷி ரூபத்துல கேள்வி கேட்டு பாத்தீங்கன்னா பதில் சொல்லி நமக்கு பாத்தீங்கன்னா மனனத்தை பாத்தீங்கன்னா உண்டு பண்றார். மனனம் நமக்கு நல்லா நடந்துச்சு அப்படின்னா, நான் உள்ளுக்குள்ள இருக்க நான் ஈஸ்வரன் தான் அப்படின்னு ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா உண்டாகுது அப்படின்னா, அப்ப பாவம் சித்திக்கும். மனனத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடியது பாவம்னு பேர். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு பாவிக்கிறது, பிரம்மர கீட்ட நியாயம் அப்படின்னு பேர்.
அப்போ நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு ஒரு பாவம் வரணும் அப்படின்னா நம்ம இப்ப பக்தி பாவம் பண்றோம். வெளியில வந்து ஈஸ்வரனை வச்சுக்கிட்டு நல்ல பகவானே, அனந்த கோட்டி பிரம்மாண்டத்துக்கும் நாயகனே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பாவிக்கிறோம் எல்லாருமே. ஆனா அந்த ஈஸ்வரன் எனக்குள்ளார நானா இருக்கார் அப்படின்னு பாவிக்கணும் அப்படின்னா அதுல முதல்ல நமக்கு சந்தேகங்கள் இல்லாம பகவான் தான் உள்ள நானா இருக்காருன்னு உங்களுக்கு நல்ல லாஜிக்கை யூஸ் பண்ணி நமக்கு தெரியணும். இல்லைன்னா பாவம் வரவே வராது. அப்போ அதுக்காக நம்ம பிரத்யட்சமா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வபக்ஷியோட வாதம் அதுதான். பிரத்யட்சமா இங்க துவைத்தத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க எல்லாம் தனித்தனி, ஒவ்வொரு தேகத்துல இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் தனித்தனி. நீங்க வேற, நான் வேற, எல்லாம் தனித்தனி. அதே மாதிரி இந்த மொத்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கார். வைகுண்டத்திலேயோ, கைலாயத்திலேயோ, ஜன்னத்திலேயோ, ஹெவன்லயோ, ஏதோ ஒரு பரலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். அவர் எனக்கு வேறா இருக்கார். 100% வந்து பாத்தீங்கன்னா அவர் எனக்கு வேறா தான் இருக்கார். என் கண்ணுக்கு தெரியல, எங்கேயோ இருக்கார். இப்ப ஆனா இங்க கீதா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், அவரை வச்சு பாத்தீங்கன்னா நிறைய எல்லா ஆராதனைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், கோயில்கள்லாம் கட்டி இருக்கு, எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கிருஷ்ணர் சொல்றார், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா சகல ஜீவராசியோட ஹிருதயத்திலையும் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு. இங்கேயும் சொல்லிட்டார் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் வந்து அறிபவனாக இருக்கின்றேன் அப்படின்னு. அப்போ ஆச்சாரியர் கிருஷ்ண பரமாத்மா சொல்றதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னும் போது அதுல டவுட்லாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கே அப்படின்னும் போது ஒவ்வொரு சந்தேகத்தையா போக்க ஆரம்பிக்கிறோம். நேற்று ஆரம்பிச்சு பூர்வ பக்ஷி வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கான். 2 இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ பக்ஷி எடுத்து வச்சிருக்கான். 2 இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரன் தான் எனக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நானா இருக்கார் அப்படின்னா 2 இஷ்யூஸ் வரும். என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டா, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா தேகத்திலையும் பார்ப்பவனா ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சம்சாரி யார் அப்படின்னா பரமாத்மா தான். அப்ப புழு பூச்சியில இருந்து எல்லாத்திலையும் யாரு துக்கத்தை அனுபவிக்கிறா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் தான் அனுபவிக்கிறேன். எனக்கு ரொம்ப நல்லா பல்லு வலி இருக்கு சுவாமி அப்படின்னா, பல் வலிக்குது அப்படின்னா யார் அனுபவிக்கிறா? உள்ள அறிபவனா இருக்கிறது அவன் தான். அப்படின்னா யாருக்கு வலி அப்படின்னு கேட்டா பரமாத்மாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெயின் இருக்கு, ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்கு. யாருக்கு ஹார்ட் அட்டாக்கு? அவருக்கு தான், பரமாத்மாவுக்கு தான். ஒரு லாஸ் ஆகுது, பரமாத்மாவுக்கு தான். ஒரு சுகம் கிடைக்குது, பரமாத்மாவுக்கு தான். ஏன்னா எல்லா தேகத்திலையும் பரமாத்மா இருக்கான் அப்படின்னா இங்க சுகம் கம்மியா அதிகமா இல்ல துக்கம் கம்மியா அதிகமானா துக்கம் தான் அதிகம். அப்ப அதனால பரமாத்மா தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான துக்கியா இருக்கணும். இந்த உலகத்திலேயே பெரிய துக்கி யாரு அப்படின்னா பரமாத்மா தான். ஏன் அப்படின்னா எல்லா தேகத்திலையும் அவர் தானே இருக்கார், எல்லா கஷ்டங்களையும் அவர் தானே பண்றார், அனுபவிக்கிறார். அப்ப பரமாத்மா எனக்குள்ளார ஆத்மாவா இருக்கார் அப்படின்னா பெரிய சம்சாரியா அவர் தான் இருப்பார். முதல் தோஷம். 2வது என்ன தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல எல்லா மதங்களும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, துவைத்த மதங்கள், எந்த உலகத்துல இருக்கிற எல்லா மதங்களும் இல்ல ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா சம்சாரம் இல்லாதவர், ஆனந்த சுரூபி, முக்த புருஷர் அப்படின்னு எல்லாம் அடிச்சு சொல்லுது. ஈஸ்வரன் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சம்சாரியா இருக்க முடியாது. சர்வஜரா சர்வசக்திமானா எல்லாத்துல இருந்தும் விடுபட்டவரா தான் இருக்க வேண்டும். அதனால தான் அவரை நம்ம பிரார்த்தனை பண்றோம், அவருக்கு ஆராதனை பண்றோம். அப்ப அப்படி ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க தேகத்துக்குள்ளார இருக்கார். ஆனா எப்படி இருக்கார்? சம்சாரம் இல்லாம முக்த புருஷனா இருக்கார் அப்படின்னா அப்ப இந்த உலகத்துல யாருக்குமே எல்லா தேகத்திலையும் பகவான் தான் இருக்கார் அப்படின்னா முக்த புருஷனா இருக்கார் அப்படின்னா அப்ப சம்சாரம் என்பது ஒன்று இல்லவே இல்லை. சம்சாரமே இல்லை, சம்சாரியும் இல்லை, பகவான் முக்த புருஷரா இருக்கார் அப்படின்னா. ஆனா நம்ம பிரத்யட்சமா என்ன பார்க்கிறோம்? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் ஐயோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாத்துக்கும் புலம்பல் இருக்கு, எல்லாத்துக்கும் துக்கம் இருக்கு. எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல பிறந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் துக்கம் இருக்கு. ஐயோ நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டியூயர்ஷிப் இருக்கு, நான் கர்த்தா, நான் இந்த புண்ணிய பாப்பத்தை பண்றேன் அப்படின்னு. எல்லாத்துக்கும் போக்திருத்துவ தன்மை இருக்கு, இந்த கர்மத்தை நான் அனுபவிக்க போறேன், இந்த புண்ணியத்தை அனுபவிப்பேன், இந்த பாப்பத்தை அனுபவிப்பேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் இருக்கு. அப்ப நான் போக்தான்ற எண்ணம், நான் வந்து சுகதுக்கத்தை அனுபவிக்கிறேன், ஐயோ என் தலையெழுத்து என் தலையெழுத்து அப்படின்னு தலையா அடிச்சுக்கிறாங்க எல்லாரும். ஐயோ நான் என்ன பாப்பம் பண்ணுன்னு தெரியலையே, நான் இது மாதிரி அனுபவிக்கிறேனே அப்படின்னு.
சுகம் அனுபவிக்கும் போது என்ன புண்ணியம் பண்ணணும்னு தெரியல, அதிர்ஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை தேடி வந்திருக்கு அப்படின்றோம். அப்ப எல்லா ஜீவராசிகளும் தன்னை கர்த்தானும் தன்னை போக்தானும் தன்னை வந்து பார்த்தீங்கன்னா சம்சாரி, நான் எங்க இருந்தோ வந்தேன், திரும்ப வேற வேற சரீரத்துக்கு போவேன், சொர்க்கத்துக்கு போவேன், நரகத்துக்கு போவேன், அடுத்த ஜென்மம் எடுப்பேன் அப்படின்னு சுத்தி தெரியறவனா தன்னை எல்லாம் நம்புறாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரத்யட்சமா நம்ம எல்லாருமே சம்சாரின்றது எல்லாத்துக்குமே தெரியும். நீ லிபரேட்டடான்னு கேட்டா இங்க யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்களா, ஆமா நான் முக்த புருஷன், நான் ஈஸ்வரன் தான் எனக்குள்ளார இருக்காருன்னு சொல்லுவானான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அப்ப பிரத்யட்சத்துல நம்ம சம்சாரத்தை பார்க்கின்றோம், நம்ம எல்லாரும் சம்சாரின்றத அறிகின்றோம். அதே நேரத்தை வந்து அனுமானம் பண்ண முடியுமா? ஆமா, அனுமானம் பண்ண முடியும். ஏன் காரணம், இந்த சம்சாரத்துக்கு எது காரணம்னு யாராவது சொன்னாங்கன்னா சொல்லலாம், அனுமானம் பண்ணலாம். நான் முந்தின ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய புண்ணிய பாப்பம் பண்ணியிருக்கேன், அதை அனுபவிக்கிறதுக்காக இந்த ஜென்மங்களை எடுத்திருக்கேன். இங்க இருக்கக்கூடிய அநேக ஜீவராசிகளை நம்ம பார்க்கிறோம். எல்லா ஜீவராசிகளும் சுக்கியாவும் துக்கியாவும் இருக்கு. அப்ப சுக்கி துக்கியா இருக்குன்னா அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கணுமே. ஆமா இருக்கு. என்னன்னா கர்மங்கள், பூர்வ ஜென்மத்துல பண்ண கர்மங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த ஜென்மத்துக்கு காரணம், விசித்திர தன்மைக்கு காரணம். ஒருத்தன் பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல வசதியான வீட்டுல பிறக்கிறான். இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ரோகத்தோட, குழந்தையா இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய துக்கத்தோட பிறக்குது. விதவிதமான விசித்திரமான உலகமா ஒவ்வொரு ஜீவராசியும் பார்க்கிறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுமானம் பண்ணலாம். என்ன அப்படின்னா ஏதோ ஒரு புண்ணிய பாப்பம் அப்படின்னு அனுமானம் பண்ணப்படுது. அப்ப புண்ணிய பாப்பம்னு அனுமானம் பண்ணினீங்க அப்படின்னா ரீபர்த் இருக்குன்னு நம்ம வந்து அக்செப்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப அதுக்கு பேர் தான் சம்சாரின்னு பேர். ஒரு ஜென்மத்தை விட்டு அடுத்த ஜென்மம், அடுத்த ஜென்மத்தை விட்டு அடுத்த ஜென்மம் அப்படின்னு கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சரீரத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ பிரத்யட்சமா நம்ம சம்சாரின்றது தெரியுது. அனுமானத்தினாலையும் நம்ம வேற வேற தேகத்தை எடுத்துட்டு இருக்கோம், புண்ணிய பாப்பத்தினால கட்டப்பட்டிருக்கோம்னு தெரியுது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்னீங்களே ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல நானா இருக்கார் அப்படின்னு, அதை அக்செப்ட் பண்ண முடியாது சுவாமி. இந்த ரெண்டு இஷ்யூஸ் வரும். வந்த மாத்திரத்துல ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மறுப்பு சொன்னார். இல்ல ஞான அஜ்ஞானயோகோ அந்யத்வேன உபபத்தேகே, 11வது பேஜ்ல நடுவில் ஆரம்பிக்குது. ஞானத்தினாலையும் அஜ்ஞானத்தினாலையும் ரெண்டு ஒப்பீனியனும் வந்து பாத்தீங்கன்னா பொருத்தமே ஆகும். நீ அஜ்ஞானத்திலிருந்து பார்த்த அப்படின்னா சம்சாரின்றது வந்து உண்மையா? ஆமா, அஜ்ஞானத்திலிருந்து பார்க்கும்போது நீங்க நானு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தோட சிங்காய் இருக்கும். தேகம், மனசு, புத்தி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான்றது வந்து பாத்தீங்கன்னா கட்டி வைக்கப்பட்டிருக்கு. இந்த நான் வந்து இந்த தேகாதிகளோட ஐக்கியமாகி தப்பா வந்து பாத்தீங்கன்னா அதை என் மேல ஏத்தி வச்சுக்கிட்டு பார்க்கும்போது நம்ம சம்சாரின்றது வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். பிரத்யட்சத்தினாலையும் அனுமானத்தினாலையும் நிர்ணயம் பண்ணலாம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தோடு பார்க்கும் போது, ஞான விசாரத்தோடு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா பிரிச்சு 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 நான் யார் அப்படின்னு முதல்ல தனியா எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈஸ்வரன் யார் அப்படின்னு ஈஸ்வர சுத்தியையும் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா ஈஸ்வரனும் நானும் வேற வேற இல்லை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தெரியும். தேகத்தோட இணைஞ்சிருந்து பார்த்தா அஜ்ஞானம். தேகத்தை விலக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நேத்தி பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு ஜீவனையும் ஈஸ்வரனையும் சுத்தி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜீவனும் ஈஸ்வரனும் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல வேற இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சு. அப்போ ரெண்டு பார்வைகள் இருக்கு, ரெண்டு திருஷ்டி இருக்கு. ரெண்டு திருஷ்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் இந்த தேகத்துல நானா இருக்கார் அப்படின்னா சம்சாரம் இல்லவே இல்லை, சம்சாரியும் இல்லை. இது ஞான பட்சம். இதே அஜ்ஞானத்திலிருந்து பார்க்கும்போது பிரத்யட்சத்திலையும் அனுமானத்திலையும் நம்ம பார்க்கிறோம் எல்லாம் சம்சாரியா இருக்கும், எல்லாம் வேற வேற தான் தேகத்தோடு சேர்ந்து பார்க்கும்போது. இவ்வளவுதான் இந்த இஷ்யூ. அப்போ ஞான அஜ்ஞானத்தை வச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டோபனிஷத்து மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா கோட் பண்ற. இந்த ஞானம் அஜ்ஞானம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னா ரெண்டு பார்வை மட்டும் இல்ல, தூரமேத்தே விபரீதே. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம். ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்ல இருக்கிறது. அது மட்டும் இல்லாம விபரீதே ரொம்ப விரோதமானது. ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு முண்டக்க பாஷ்யத்துல சொல்லும்போது சொல்லுவார், பிரகாசத்தையும் அந்தகாரத்தையும் போல ஒன்னா கூட்டி வைக்க முடியாதுன்னு அவதாரிக்கா பாஷ்யத்துல முண்டக்கோபனிஷத்து சொல்றார்.
ஆமா, தம பிரகாஷ ஏக்கத்திர யுகபத்தின உபபத்தியத்தை அப்படின்னு. தமசுன்னு சொல்லக்கூடிய இருட்டையும் பிரகாசம்ன்றதையும் ஒன்னா ஒரே இடத்துல வைக்க முடியாது. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். இருட்டு இருந்துச்சுன்னா வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம், வெளிச்சம் இருந்துச்சுன்னா இருட்டு இல்லைன்னு அர்த்தம். அப்ப ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்க முடியாது. அதே மாதிரி ஞானம் அஜ்ஞானம்ன்றது பாத்தீங்கன்னா ஒன்று கூடி இருக்கவே முடியாது, ரெண்டும் விபரீதமானது. இந்த ரெண்டுத்தோட மார்க்கம் பாதையும் பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்துல இருக்கிறவன் ஒரு காரியத்தை பண்ணுவான், ஞான திருஷ்டியோட இருக்கிறவன் ஒரு காரியத்தை பண்ணுவான். ரெண்டு பேரோட மார்க்கமும் பாத்தீங்கன்னா வேற வேற. அதே மாதிரி பலன்ல வித்தியாசம் இருக்கா அப்படின்னா ஞானத்தோட பலன் மோட்சம் நிவர்த்தி, அதே பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்தோட பலன் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சம்சாரத்திலேயே போயிட்டு இருக்கிறது. இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா சொல்லதுக்கு பிறகு ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஞான மார்க்கம் எப்படிப்பட்டது அப்படின்னா வித்யான்னு சொல்லக்கூடிய ஞான மார்க்கம் ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது, மோக்ஷம் அப்படின்னு பேர். இன்னொன்று பாத்தீங்கன்னா பிரியமானது, பிரேயஸ்ன்னு பேர். எனக்கு ஒரு நாய்க்குட்டி பாத்தீங்கன்னா பூனைக்குட்டி வளர்த்தேன் நான், ஒரு 25 பூனைக்குட்டி. சன்னியாசிலாம் அதெல்லாம் பண்ணியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். 25 பூனைக்குட்டின்னு யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய சம்சாரின்னு. அதில் கடைசி போயிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு பிரியமான ஒரு நாயை இது பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பிரியமானது சௌமியான்னு பேர்லாம் வைப்போம். நான் பூனைக்குட்டிக்கெல்லாம் பேர்லாம் வைப்போம். சௌமியா, என்ன அருமையாக இருக்குல்ல சௌமியா. சுமனசு நல்லா பார்த்தாவே மனசுக்கு நல்லா ஹிதமாக இருக்கும் சௌமியா. அது பார்த்தீங்கன்னா ஒரு 4 குட்டி போட்டுச்சு. 4 குட்டி போட்டோன்னே ரொம்ப ஸ்நேகமாக இருந்த போது 4 குட்டியும் மடியிலேயே படுக்க வச்சு பால் கொடுத்து எல்லாம் பண்ணி, கட்டிலில் பார்த்தீங்கன்னா நான் படுத்திருந்தேன்னா என் பக்கத்தில் தான் படுத்திருக்கோம், நானும் என் மேலே தான் படுத்திருக்கோம். கல்யாணம் பண்ணல, குழந்தை இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பூனைக்குட்டியெல்லாம் குழந்தை மாதிரி தான், கல்யாணம் பண்ணாதவனுக்கு. அப்போ மேலே படுத்துட்டு இருக்கு, ரொம்ப பிரியம். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாய் அட்டாக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பூனை செத்தே போச்சு. ஒரு பூனை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண எவ்வளவோ காப்பாற்றணும்னு அதுவும் கொஞ்ச நேரத்தில் செத்து போச்சு ஒரு நாள். எனக்கு ரொம்ப பிரியமானது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதெல்லாம் பிரியம் இருக்கோ அது பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ ஆனந்தத்தை கொடுத்துச்சோ. மடியில் போட்டுக்கிட்டு மேலே போட்டுக்கிட்டு பாடம் எடுக்கும் போதெல்லாம் அகம்பிரமாஸ்மிலாம் பலமுறை கேட்டிருக்கேன். எல்லா பூனைக்குட்டியும் மடியிலேயே உட்கார்ந்து பாடம் கேட்கும், கீதையும் பிரம்மசூத்திரமும் பிருகதாரண்யமும். எனக்கு இல்லையோ சமைக்கிறனோ இல்லையோ அந்த குட்டிங்களுக்கு சமைச்சு கொடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன், எல்லா காரியத்தையும் பண்ணுவேன். தனியாக ஒரு வீடே பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு வீடு பண்ணலை, ஆனால் பூனைக்குட்டிக்கெல்லாம் வீடு பண்ணி தயார், நல்ல பாதுகாப்பாக வீடெல்லாம் பண்ணி பெட்டெல்லாம் போட்டு அதுக்கு எல்லாமே பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போச்சோ இல்லையோ ரொம்ப துக்கம். ஐயோ, என்னோட சிஷ்யர் பார்த்தீங்கன்னா அந்த நாயை கொல்றதுக்காக ஒரு 2 செங்கல் எடுத்துக்கிட்டு தெருவா அலைகிறாரு. என் கண்ணில் அந்த நாய் பட்டுச்சு அப்படின்னா அதை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு, மர்டர் பண்ண போகிறேன் நாயை அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரியம், வேற எதுவும் இல்லை. அப்போ நம்ம எது மேலெல்லாம் பிரியம் வைக்கிறோமோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அது நம்மளை விட்டு போயிடும், இல்லை அப்படின்னா நம்ம அதை விட்டு போயிடுவோம். அப்போ அந்த பிரியம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுச்சு அப்படின்னா கடைசியில் துக்கத்துக்கு காரணமாக ஆகிவிடுகிறது. இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிறது இதே தான். நம்ம எதுலெல்லாம் பிரியம் வைக்கிறோமோ அதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா துக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது. அதனால் அதுக்கு பேர் பிரேயஸ் அப்படின்னு பேர். பிரேயஸ் அப்படின்னா சம்சாரம். சம்சாரம் என்னது? துக்கம். அப்ப துக்கத்துக்கு காரணமா இருக்கிறது பிரேயஸ். நம்ம எல்லாத்தையும் பிரியமா பாக்குறோமா? ஆமா, பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, மனுஷன், பேரன், குழந்தைங்க, வாகனம், சொத்து பத்து, எல்லாம் பதவி, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? எனக்கு இது பிரியம், எனக்கு இது பிரியம், எனக்கு இது பிரியம் அப்படின்னு பிரியமா பார்த்து அது கடைசியில என்ன பண்ணுது? துக்கத்தை கொடுக்குது. அதே பாத்தீங்கன்னா இது இல்லை, என்னுடைய சொரூபம் தான் சுகம். சாஸ்திரம் சொல்லுது சுகம் பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரம் சொல்றதுபடி நான் தான் சுகஸ்வரூபம், எனக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் வெறும் இல்யூஷன், சொப்பன திருஷ்ய மாதிரி. மற்றது எல்லாம் பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, மனுஷன், பேர குழந்தைங்க, புத்திரர்கள், எதெல்லாம் வண்டி, வாகனம், பதவி, வீடு, எதெல்லாம் இருக்கோ எல்லாம் பாத்தீங்கன்னா சொப்பன திருஷ்ய மாதிரி தெரிகிறது. திருஷ்யம். நான் திரஷ்டா, நான் தான் ஆனந்த சுரூபி அப்படின்னு ஒருத்தன் அறிஞ்சான் அப்படின்னா அந்த அறிஞ்சதுக்கு பிறகு இதெல்லாம் திருஷ்யம்னு ஒருத்தன் இதெல்லாத்தையும் பிரியம் வைக்காம எப்படி பொய்யில பிரியம் வைக்க முடியும்? பிரியம் பாத்தீங்கன்னா பொய்யில பாத்தீங்கன்னா இதெல்லாம் பொய், பிரியம் இல்லை, நான் தான் பிரிய சுரூபம், ஆனந்த சுரூபம்னு எப்ப அறியறானோ அவன் பாத்தீங்கன்னா மோட்சத்துல போயிடுறான். இதுல எல்லாத்துலயும் வைராக்கியத்தை அடையான். அப்ப ஸ்ரேயஸ் பிரேயஸ் அப்படின்னு 2. இதுல ஆச்சரியர் பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல சொல்லும் போதே சொல்லுது,
ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேதா. மந்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டோபனிஷத்துல 1, 2, 4 சொன்னாரு. ஆனா 2வது மந்திரம் 1, 2, 3 வரிசையா பார்க்கணும், ரொம்ப நல்லா இருக்கும். அதுல வந்து 2வது மந்திரம் சொல்லுது ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேதா தௌ சம்பரீத்ய விவினக்தி தீரஹா ஸ்ரேயோஹி தீரோ அபிப்ரேயசோ விரணீதே பிரேயோ மந்தோ யோகக்ஷேமாத் விரணீதே. அருமையான மந்திரம். ஒரு மனுஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டும் வந்து நிற்குது. ஸ்ரேயஸ் வந்து நிற்குது, பிரேயஸ் வந்து நிற்குது. கொஞ்சம் விவேகம் வந்ததுக்கு பிறகு ஒரு 45 வயசு 50 வயசு வரும்போது நல்ல உலகத்தில் ஒரு 20-25 வருஷம் வந்து சம்பாத்தியம் குடும்பம் அது இதெல்லாம் போய் வந்து லைட்டாக புத்தி வருது. நான் எருமாடுகளை பற்றி பேசலை, மனுஷங்களை பற்றி பேசுகிறேன். மனுஷனாக இருந்தால் புத்தி வரணும். அனுபவத்தில் ஒரு 25 வருஷத்தில் வந்து நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், இந்த லைஃப் என்ன அப்படின்னு ஒரு தெளிவு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கணும். அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்கணும், இதான்ப்பா லைஃப் அப்படின்னு. தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்துருக்கணும். 50 வயசுல ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் வந்து நிற்கும். என்ன வந்து நிற்கும்? ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேதா. மோக்ஷ மார்க்கம், அதுக்கப்புறம் இந்த சம்சார மார்க்கம். பிரியமானது சம்சாரம், மோக்ஷம் எது அப்படின்னா ஸ்ரேயஸ் மோக்ஷம், நிவிருத்தி பிரவிற்த்தி, ஞானம் அஜ்ஞானம். இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-52 வயசுல லைட்டா ஒரு விவேகம் வந்து நிற்கும். என்ன பண்ணணும் அப்படின்னு. 50 வயசுல ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணலாம், விஆர்எஸ் வாங்கிக்கிட்டு பேசாம வந்து உபாசனை பண்ணிக்கிட்டு மெதுவா மோட்ச மார்க்கத்துல சுவாத்தியாயம் பண்ணிக்கிட்டு போலாமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பொசிஷன்லாம் இருக்கு, எல்லா பொசிஷனையும் பிடிச்சுக்கிட்டு இருக்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ்ல ஒருத்தருக்கு ஃப்ரண்ட்ல வந்து நிக்குது. மனுஷ்யமேதா ரெண்டும் முன்னாடி வந்து நிக்குது. சாய்ஸ் இருக்கு இப்ப நமக்கு. இதுல தௌ சம்பரீத்திய விவினக்தி தீரக. இதுல ஏதோ ஒரு புண்ணியத்தினால வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு ஆச்சாரியாரோ இல்ல வந்து முந்தின ஜென்மங்களோட சம்ஸ்காரமோ வாசனைகளோ இல்ல முந்தின ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ஆளுக்கு நல்ல வேலை செய்து லைஃப்பை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாத்தையும் ரிவைன் பண்ணி பாக்குறார். பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சம்பரீத்தியன்னு நல்லா பரீட்சா பண்ணார். என்ன இருக்கு இந்த லைஃப்ல, நான் இது வரைக்கும் என்ன அடைஞ்சேன், ஏதாவது லாபம் இருக்கா, நிம்மதியா இருக்கேன், நான் இப்போ போதுன்ற எண்ணம் வந்திருக்கா, உண்மையிலேயே மோட்சமா, அடுத்த பிறவி எனக்கு கிடைக்காதா, அப்போ என்ன சம்பாதிச்சேன், இத்தனை வருஷம் வந்து படித்தேன், வேலைக்கு போனேன், பிஸ்னஸ் பண்ணேன், என்னென்னவோ பண்ணேன் அப்படின்றதெல்லாம் வந்து நிற்கும் போது நல்லா பரீட்சா பண்ணி பார்த்து தீரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு தீர புருஷன், தைரியமானவன், விவினக்தி. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொய் இதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. நான் அடைஞ்சதெல்லாம் சும்மா ஒன்றுமே இல்லை. இதுக்காகவா 25 வருஷம் 30 வருஷம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரிச்செடுத்து ஸ்ரேயோஹி தீரோ அபிப்ரேயசோ விரணீதே. அவன் என்ன பண்றான், பிரேயசை காட்டிலும் ஸ்ரேயஸ் தான் உயர்ந்தது அப்படின்னு என்ன பண்றான், பிரேயஸை விட்டுட்டு இந்த மோட்ச மார்க்கத்துக்குள்ளார ஸ்ரேயஸை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்றான். இதே வந்து பார்த்தீங்கன்னா யாரு அப்படின்னு கேட்டா தீர புருஷன், தைரியமானவன், மோட்சம் அடையணும்னு நினைக்கிறவன். அதே நேரத்தில் மந்தன், புத்தி இல்லாதவன், எருமமாடு. நம்ம எல்லாம் எருமாடு தானே, நிறைய பேர் இந்த உலகத்துல எருமாடு தான், புத்தி இல்லாது. சாக்கடையில் இருக்கணும்னே தெரியாது. பார்த்துருக்கீங்களா? சாக்கடைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது ஊரில் இருக்கிற எல்லா சாக்கடையும் அங்கே தான் வந்து சேரும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா முங்கி கிடக்கிற மாதிரி ரொம்ப ஆனந்தமாக, அந்த மூக்கு மட்டும் மேலே இருக்கும், இந்த கொம்பு மூக்கு மட்டும் மேலே இருக்கிற மாதிரி, வெளில தெரியாது, அது எல்லாம் உள்ளே போயிருக்கும், வெறும் மூக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது இந்த எருமை மாடு மூழ்கி இருக்கிறது. மேலே இருக்கிறது மட்டும் கூர்ந்து பார்த்தாலும் தெரியும், எருமாடு இருக்குது, கொம்பு இருந்தாலும் தெரியும். மூச்சு விடுறதுக்கு மட்டும் மூக்கை வந்து வெளியில வச்சுக்கிட்டு இப்படியே இருக்கும். நம்ம எல்லாம் என்ன இருக்கோம்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் எருமாடு. சாக்கடையில இருக்கவே தெரியாம என்ன பண்றோம், மந்தன் அப்படின்னு பேரு. மந்தனா இருக்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னா யோகக்ஷேமாத் பிரேயசோ விரணீதே. யோகக்ஷேமத்தை பேஸ் பண்ணி ஐயோ சாமி சொல்ற மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும், சாமி சொல்ற மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும், வரவு செலவு என்ன ஆகுறது, என்னை யாரு காப்பாத்துவா,
ஹாஸ்பிட்டலுக்கு யாரும் கூப்பிட்டு போவா? மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருந்தால் தான் நான் ஃபோன் பண்ணால் டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போக முடியும், வர முடியும். ஆம்புலன்ஸ் எப்படி வரும் அப்படின்னு எங்கேயாவது கோயில் பக்கத்தில் வீடு எடுத்துங்கச்சு அப்படின்னா கும்பகோணம் பக்கத்தில், கும்பகோணமா ஏதோ அமெரிக்காவில் அட்லாண்டிக்கில் இருக்கிற மாதிரி யாரும் பயப்படுறோம், எல்லாம் பயப்படுறோம். மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இதுலேயும் வந்து சென்னையிலையும் இதுலேயும் இருந்தால் ரொம்ப பெரிய பாக்கியம் நினைக்கிறோம். டிராஃபிக்கில் போய் மாற்றினீங்கன்னா ஆம்புலன்ஸ் வெளில வராது, 3 மணி நேரம் ஆகுது. 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு 5 மணிக்கு கிளம்புனா தான் பெங்களூர்லலாம் போய் சேர முடியுமா? அது மாதிரி இப்போ நிலைமை போயிட்டு இருக்கு. மெட்ரோபாலிட்டன் சிட்டி என்ன கொடுத்துச்சுன்னு தெரியாது. ஏன்னா பயம் நமக்கு. எங்கேயாவது ஈஸ்வரனை நம்பி ஈஸ்வரன் பார்த்துப்பாருன்னு வந்தோம் அப்படின்னா நம்மளோட யோகக்ஷேமம் என்ன ஆகுறது? நம்ம என்ன சாமி மாதிரி சன்னியாசியா? நம்ம தானே நம்மளாம் பார்த்துக்க வேண்டியிருக்கு. அப்படின்னு யோகக்ஷேமம்ன்ற வருமானத்தையும் வந்ததை காப்பாத்துறதுக்காகவும் இந்த தேகத்தை ரட்சணம் பண்றதுக்காகவும் புத்தி இல்லாதவன் மந்தன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த பிரேயஸ்லயே இருக்கான். ஸ்ரேயஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சமா இருக்கு பக்கம் வரவே மாட்டேன்றான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. அப்போ ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 மார்க்கம், ஞானம் அஜ்ஞானம்னு பேரு. ஞான மார்க்கத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிவிருத்தி மார்க்கம்னு பேரு. கர்ம மார்க்கத்துக்கு பேர் பிரவிற்த்தி மார்க்கம்னு பேரு. அஜ்ஞானம், ஞானம், அஜ்ஞானம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரேயஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ரீபர்த்தக்கூடிய பிரேயஸ். இந்த 2 விஷயத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன கேட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நான் சாஸ்திரத்துல எல்லாம் மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டிங்கன்னா பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டினா நான் இன்னைக்கு காலைல ஃபுல்லாக பார்த்துருக்கேன். ஒரே ஒரு திரஷ்டால இருந்து தான் இந்த மொத்த ஜெகத்தும். அந்த ஒரு திரஷ்டா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீவனும் இல்லை, ஜெகத்தும் இல்லை, ஈஸ்வரனும் இல்லை, ஒரு புண்ணாக்கும் இல்லை. ஒரே ஒரு பார்ப்பவன் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம தத்துவம், வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும்தான் பார்க்கிறது. சொப்பனம் எப்படி வந்து சொப்பனத்தை பார்க்கிறவன் ஒருத்தன், சொப்பனத்துக்குள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜீவனும் ஜெகத்தும் ஈஸ்வரனும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்துக்குள்ளார வந்துடுது. சொப்பனத்துக்கு அந்நியமா பார்க்கின்றவன் ஒருத்தன் மட்டும்தான். அப்ப வாஸ்தவத்துல ஜீவன் ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு ஆள் இல்லவே இல்லை. இருக்கிறது ஒரே பிரம்ம தத்துவம் தான். பார்க்கின்ற பிரம்ம தத்துவம் சைத்தன்யம் மட்டும்தான். இது என்னோட சாஸ்திர அத்தியனத்திலிருந்து எனக்கு கிடைச்ச பார்வை. இதே லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை கூப்பிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவார்? அவர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை தனக்கு வேறாதான் நினைப்பார். அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி எதையாவது செஞ்சு ஆராதனைகள் பண்ணி தனக்கு இது வேணும் அது வேணும்னு கேள்வி கேட்டுக்கிட்டு நான் சம்சாரி, நான் பாப்பி, நான் புண்ணியாத்மா, நான் கர்த்தா, நான் போக்தா, நான் சொர்க்கத்துக்கு போவேன், அப்புறம் வந்து என்னோட அப்பா சொர்க்கத்துக்கு போனார், நானும் சொர்க்கத்துக்கு போவேன் அப்படின்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி பார்வை இருக்கும். இந்த 2 விதமான பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா 2 விஷன், வேற எதுவும் இல்லை. ஒன்று ஞானத்தோட விஷன், ஒன்று அஜ்ஞானத்தோட விஷன். சொன்னதுக்கு பிறகு ஸ்ருதிகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, ஸ்ருதிகள் சொல்லுது, அதே மாதிரி ஸ்மிருதிகள் சொல்லுது, துவௌ ஏவ பந்தானவ், 2 மார்க்கங்கள் தான். ஒன்று நிவிருத்தி மார்க்கம், ஒன்று பிரவிற்த்தி மார்க்கம். ஒன்று ஞான மார்க்கம், ஒன்று கர்ம மார்க்கம். ஒன்று அவித்யா கர்ம மார்க்கம், ஒன்று வந்து வித்யா ஞான மார்க்கம். இந்த 2 விஷயங்கள்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு ஞான திருஷ்டியில இருந்து பார்த்தா எனக்குள்ளார பகவான் தான் திரஷ்டாவா இருக்கார். இருக்கிறது ஒரே திரஷ்டா. ஜீவன் ஒரு ஆள் இல்லை, பரமஹம்சானந்தன் ஒரு ஆள் இல்லவே இல்லை. இருக்கிறது ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் மட்டும். இதே வந்து பார்த்தீங்கன்னா அஜ்ஞானத்துல இருந்து பார்த்தா ஈஸ்வரன் எங்கேயோ இருக்கார், ஹெவன்ல இருக்கார், வைகுண்ட கைலாயத்துல இருக்கார், எனக்கு வேறா இருக்கார், எங்கேயோ இருக்கார், அவரும் நானும் ஒரு காலும் ஒன்னா ஆகவே முடியாது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அஜ்ஞான மார்க்கத்திலிருந்து பார்க்குறார், அஜ்ஞான திருஷ்டியில இருந்து. ஆச்சாரியர் என்ன பண்றார் அப்படின்னா நிறைய ஸ்ருதி கொட்டேஷன் எல்லாமே சொல்றார். புத்திசாலியா இருக்கிறவனே என்ன பண்ண அப்படின்னா இந்த ஜென்மத்தில் அடைஞ்சா பெரிய லாபம் கிடைச்சிடும். இந்த சான்ஸை விட்டு அப்படின்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போச்சு, எல்லாம் போச்சு. திரும்ப வந்து இந்த சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 84 லட்சம் யோனியில வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த மனுஷ ஜென்மா எப்போ கிடைக்கும்னு தெரியாது. அதனால வந்து இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா பொழைச்சிக்கோ. இது மட்டும்தான். தமேவம் வித்வான் அமிர்த இகபவதி, இந்த பரமாத்மாவை இங்கேயே அறிஞ்சா மட்டும்தான் நான் அந்த பிரம்மமா இருக்கேன், நான் இந்த தேகாதிகள் இல்லை அப்படின்னு அறிஞ்சிங்க அப்படின்னா இங்கேயே மோட்சம் கிடைச்சோம். இல்லை அப்படின்னா அவ்வளோதான், ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எத்தனை பிறவி பிறப்போன்னு தெரியாது, என்ன பிறப்பிலாம் கிடைக்கும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் கிடைக்கணும், நமக்கு புத்தி கிடைக்கணும், ஒரு குருநாதர் கிடைக்கணும், ஒரு வேதாந்தம் கிடைக்கணும், அதை அடாப்ட் பண்ணணும், ஒரு பெரிய யாத்திரை.
அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பவே வேக்கப் ஆயிடு. இதுக்கு அந்நியமா வேற பாதையே இல்லை. நாண்யப்பந்தா வித்யதையனாய, ஞானத்தை வந்து அடைவதற்கு அந்நியமா மோட்சத்துக்கு வேற மார்க்கமே இல்லை. நீ வேற எந்த கர்மா பண்றதா இருந்தாலும் இந்த உலகத்துல பண்ற எல்லாமே சம்சாரத்துக்கு வழிவகுக்கிறது தான். மோட்சத்துக்கு வந்து இந்த ஞானத்தை தவிர்த்து நான் அவனா இருக்கேன் அப்படின்னு அறியறதை தவிர்த்து வேற மார்க்கமே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் துவைத்தம்னு இருக்கோ, எத்தனை துவைத்தம் இவ பவதி அத கஸ்ய பயம் பவதி, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பயம் இருக்கும். வைகுண்டம் போனாலும் கைலாயம் போனாலும் எந்த உபாசனை பண்ணாலும் என்ன கர்மா பண்ணினாலும் அதோட பலனை அடையக்கூடிய இந்த லோகம் துவைத்த லோகம். இந்த துவைத்தம்னு ஏதாவது கொஞ்சம் இருந்தாலும் அது கண்டிப்பா பயத்தை கொடுக்கும் அப்படின்னு நிறைய ஸ்ருதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வார்னிங் பண்ணிட்டு, யாரு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறிந்தவனோ அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றான், எல்லாத்தையும் அடைந்தவன் ஆகின்றான் அப்படின்னு நேத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம், லாஸ்டா 12வது பேஜ்ல வந்து முடிச்சிருக்கோம். இந்த ஞானி எப்படி பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா யதாச்சருமவத்து அப்படின்னு முடிச்சிருக்கோம். யதாச்சருமவத்து அப்படின்னா என்ன அர்த்தம், லாஸ்ட் கொட்டேஷன் 12வது பேஜ்ல இருக்கிறது. ஞானி புருஷன் என்ன பண்றான் அப்படின்னா ச இதம் சர்வம் பவதி, நான் பிரம்மமாயிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் அறியறான் அப்படின்னா பிரம்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வமா இருக்கு. அப்ப இவன் சர்வமா ஆகி விடுகின்றான், இவன் தான் அனைத்துமாக ஆகி விடுகின்றான். நீங்க தேகத்தை பிடிச்சிங்க அப்படின்னா லிமிட் ஆயிடுறீங்க, தேசம் காலம் வஸ்துலால லிமிட் ஆயிடுறீங்க. இந்த தேச கால இந்த தேகாதிகளை விட்டுட்டு நான் வெறும் கான்சியஸ்னஸ் அப்படின்னு அறிஞ்சிங்க அப்படின்னா இந்த கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் இந்த ஜெகத்தே இருக்கு. அந்த கான்சியஸ்னஸ் தான் ஈஸ்வரன் பேர், பகவான் பேர். அவர் தான் உள்ளேயும் இருக்கார் வெளியிலையும் இருக்கார். ஸ்கிரீன் மாதிரி காட்சிகளுக்கு உள்ளாரையும் ஸ்கிரீன் இருக்கு, காட்சிகளுக்கு வெளியிலையும் ஸ்கிரீன் இருக்கு. பிரகாசம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர்ல இருந்து போற பிரகாசம் காட்சிகளுக்கு உள்ளாரையும் இருக்கு, காட்சிகளுக்கு வெளியிலையும் இருக்கு. அதே மாதிரி தன்னை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சைத்தன்யம்னு ஒருத்தன் அறியறான் அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா சர்வமாக ஆகி விடுகின்றான். ஏதாவது ஒரு கேரக்டரோட நமக்கு ஐடென்டிஃபை ஆச்சு அப்படின்னா வில்லன் வில்லன் தான், ஹீரோ ஹீரோ தான், காமெடியன் காமெடியன் தான், எல்லாம் லிமிட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவன் தன்னை பிரம்மம் என்று அறிகின்றானோ அவன் சர்வமாக ஆகி விடுகின்றான். அது மட்டும் இல்லை, இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் அவன் என்ன பண்றான் அப்படின்னா யதாச்சருமவத்து, எப்படி வந்து ஒரு கார்பெட்டை வந்து பார்த்தீங்கன்னா சுருட்டி வைக்கிறோமோ, ஒரு மூலையில ஒரு பாயை வந்து பார்த்தீங்கன்னா சுருட்டி வைக்கிறோமோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பழைய காலத்துலலாம் ஸ்கின்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸோட ஸ்கின்ல தான் உட்காரத்துக்குலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மாட்டு இது நம்ம மான் தோல், அப்புறம் புலித்தோல், இதெல்லாம் இந்த புலித்தோல் மான் தோல்லாம் என்ன பண்ணுவோம், அனுஷ்டானம் பண்ணி முடிச்சாலும் சுருட்டி வைப்போம். இந்த ஞானி புருஷன் என்ன பண்றான், இதெல்லாம் பொய் அப்படின்னு என்ன பண்றான், இந்த மொத்த பிரபஞ்சத்தைய சுருட்டி ஓரமா வச்சிடறான். அகம் பிரம்மாஸ்மி, இது மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இல்யூஷன், வெறும் திருஷ்யம் அப்படின்னு சுருட்டி வந்து பார்த்தீங்கன்னா உதாசீனப்படுத்திடுறோம், சுருட்டி தூக்கி எறிஞ்சிடறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஞானத்தோட விஷயத்தை பார்த்துருக்கோம். இங்க வந்து ஆச்சாரியார் திரும்ப ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு பாட்டம் 13வது பேஜ்ல ஆரம்பிக்குது. ஸ்மிருதயகச்ச, ஸ்மிருதிகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இதை பத்தி சொல்லுகின்றன. என்ன ஸ்மிருதிகள், கீதாவே ஸ்மிருதி கிரந்தம்னு பேர். மகாபாரதத்துல இருந்தாலும் கூட சனத் சுஜாத்தியம்னு ஒன்று, அதே மாதிரி இந்த பகவத்கீதை, இது மாதிரி சில பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதிகாசம்னு சொல்லக்கூடிய இந்த மகாபாரதத்தில் இருந்தாலும் கூட இது என்ன பண்ணுறோம், இதை வந்து ஸ்மிருதி கிரந்தம்னு நம்ம என்ன பண்ணுறோம், பிரித்து எடுத்துக்கிறோம். அப்போ இந்த கீதா வந்து ஸ்மிருதியில இருந்து என்ன சொல்றது, 5:15 சொல்றாரு, அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹா. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபகு அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹன்னு ஒரு ஸ்லோகம் 5:15 இருக்கிறது. அதுல சொல்றார், யாருடைய பாப்பத்தையும் நான் ஸ்வீகாரம் பண்றதில்லை. திருவெண்காடுக்கு போனா எல்லா பாப்பமும் போயிட்டு இன்னைக்கு காலையில் வரும்போது திருவெண்காடு பத்தி தான் ஒரு 3 நாளா திருவெண்காடு தான் ஓடிக்கிட்டே இருக்கு. சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாப்பத்தையும் அவர் போக்குறார். எப்படி போப்பார், எரேஸ் பண்றாரா? அதெல்லாம் புண்ணாக்குத்தனம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட பாப்பத்தையும் சுவாமி எடுத்துக்க மாட்டார். யாரோட பாப்பத்தையும் எரேஸ் பண்ற வேலை அவர் பண்ணல. அப்ப நம்ம ஆராதனையெல்லாம் பண்றோம், அதை எடுத்துப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் லிட்டரலா பால் வந்து அபிஷேகம் பண்ணுங்க, எவ்வளவு பெரிய பெரிய மாலையெல்லாம் போடுங்க, பெரிய பெரிய இந்த ஆரத்திலாம் காட்டுங்க,
என்ன வேணா பண்ணிக்கங்க, கோயில் கட்டுங்க, மண்ணாங்கட்டி கட்டுங்க, எதை வேணா பண்ணிக்கங்க. சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா எந்த நல்லதையும் எடுத்துக்க மாட்டார், எந்த பாப்பத்தையும் அவர் ஸ்வீகாரம் பண்ண மாட்டார். அவர் தேமேன்னு ஸ்கிரீன் மாதிரி இருக்கார். அவருக்கும் இந்த ஜெகத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லவே இல்லை. 9 நாள்ல இருந்து பார்த்தீங்கல்ல, 9 நாளில இருந்து 10 வரைக்கும் ஸ்லோகங்கள் இருக்குல்ல. மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா 9வது ஸ்லோகத்துல 4வது ஸ்லோகம் 9வது அத்தியாயத்துல 4ல இருந்து 10 வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்த மூர்த்தியா இருக்கிற நாமரூப குணங்கள் இல்லாத என்னால் வியாபிக்கப்பட்டிருக்கு. மத்ஸ்தானி சர்வபூதானி, எல்லாம் எனக்கு மேல இருக்கு. ஆனா நச்சாகம் தேஷு அவஸ்திதக, நான் எதுலையுமே இல்லை. இந்த நாமரூப ஜெகத்துல நான் ஒரு எம்எம்ல கூட இல்லை. சிவலிங்கத்திலையும் நான் இல்லை, சதுர்புஜமா இருக்கிற திருப்பதி வெங்கடாச்சலபதியோட விக்கிரகத்திலையும் நான் இல்லை, கங்கையிலையும் இல்லை, இமயமலையிலையும் இல்லை, திருவண்ணாமலை மலையிலையும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. நான் இந்த உலகத்துல இருக்கிற எந்த நாமரூபங்களிலும் இல்லை. எல்லா நாமரூபங்களும் எங்க இருக்கு? என்னிடத்தில் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நச்சமத்ஸ்தானி பூத்தானி 5வது ஸ்லோகம் 9:5 சொல்லுது. வாஸ்தவத்துல இவைகள் எதுவுமே என் மேலேயும் இல்லைங்க. ஐயோ, முதல் ஸ்டெப் இருக்குன்னு சொன்னீங்க. நாங்க ஸ்கிரீன் சொல்லுது எல்லா காட்சிகளும் எனக்கு மேலதான் இருக்கு அப்படின்னு ஸ்கிரீன் சொல்லுது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் சொல்லுது இந்த காட்சிகள் எதுலையுமே நான் இல்லை அப்படின்னு சொல்லுது. கரெக்ட் தானே? காட்சிகள்ல ஸ்கிரீன் இல்லை, எல்லா காட்சிகளும் ஸ்கிரீனுக்கு மேல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்கிரீனுக்கு மேல எல்லா காட்சிகளும் இருக்கு. 2வது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா எந்த காட்சிகள்லயும் ஹீரோ ஹீரோயின் எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் இல்லை. 3வது ஸ்டெப் சொல்லுது என் மேல எந்த காட்சிகளும் இல்லை. ஸ்கிரீனுக்கு தெரியவே தெரியாது தனக்கு மேல ஒரு ஃபிலிம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னா இந்த ஃபிலிமுக்கும் சம்பந்தமே இல்லை, இது ஒரு ஆதாரமா இருக்கு ஸ்கிரீனு. இதுக்கும் அந்த காட்சிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நச்சமத்ஸ்தானி பூத்தானி, அப்ப தெரியுதே. அப்படின்னா ஸ்கிரீனுக்கு மேல தெரியுதுன்னா என்ன? ஸ்கிரீனுக்கு மேல ஃபிலிம் தெரியறதுக்கு எது ரீசன்? இந்த ப்ரொஜெக்டர்னு ஒன்று இருக்கு பாருங்க. இந்த ப்ரொஜெக்டருக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் ரோல்னு ஒன்று இருக்கு பாருங்க, இதுதான் கேம். அப்போ இந்த ப்ரொஜெக்டர் மூலமா காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிம் இந்த ஸ்கிரீனுக்கு மேல தெரியுது. ஸ்கிரீனுக்கும் அந்த காட்சிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஸ்கிரீன்ல தெரிகிற எந்த காட்சிகளோடையும் அந்த ஸ்கிரீனுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி. அப்ப இங்க யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரொஜெக்டர்ன்றது மனசு. ப்ரொஜெக்டர்ல இருக்கக்கூடிய வாசனைகள் தான் ஃபிலிம் ரோலு. அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைத்தன்யம் போகும்போது இந்த மொத்த விஷன் நமக்கு கிடைக்குது. அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல இல்யூஷன். இது எல்லாம் தெரியுது, தோற்றப்பிழை, எல்லாம் வெறுமனே வேஸ்ட். சொப்பன மாதிரி. சொப்பனத்துல இருக்கிற எந்த காட்சிகள்லையும் சொப்பனத்தை பார்க்கிறவன் உள்ள இல்லை. சொப்பன காட்சிகளோட பார்க்கிறவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சொப்பன காட்சிகள்ல இருக்கக்கூடிய கேரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறந்தாலும் இறந்தாலும் அதுல எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம பார்க்கிறவன் சொப்பன திரஷ்டா தனி. அதே மாதிரிதான் இந்த ஜாகிரதத்துல இருக்கிறவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த திரஷ்டாக்கு பேர் தான் ஈஸ்வரன் பேர். அப்ப ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா என் பாப்பத்தை எடுத்துப்பாரு அப்படின்னா சொப்பனத்துல ஒரு பாப்பி இருந்தான், நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சொப்பனத்துல வந்து மகா பாப்பி ஒருத்தர் இருந்தான், எல்லாத்தையும் பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருந்தான், கொலை பண்ணா, பொய் சொன்னா, தண்ணி அடிச்சான், எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி நான் திருந்திட்டேன் சுவாமி அப்படின்னு ஒரு ஆராதனை பண்ணுறான். இந்த சொப்பன திரஷ்டா எதையாவது அவன் அந்த சொப்பனத்தில் நடக்கிற கேரக்டருக்கு பாப்பத்தையும் எடுத்துப்பாரா இல்லை புண்ணியத்தை எடுத்துப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா புண்ணியத்தையும் எடுத்துக்க மாட்டார், பாப்பத்தையும் எடுத்துக்க மாட்டார். ஏன் அப்படின்னா வேக்கப்பான சொப்பனம் என்ன ஆகிடும்? முடிஞ்சு போச்சு. புண்ணியாத்மாவும் இல்லை, பாப்பாத்மாவும் இல்லை, ஆராதனையும் இல்லை, பாப்பமும் இல்லை, ஒன்றும் இல்லை. எது வரைக்கும் அதுக்கு வேல்யூ அப்படின்னா சொப்பனத்தில் இருந்துகிட்டு இருக்க வரைக்கும் சொப்பனம் உண்மை. வேக்கப் ஆயிட்டு தான் தெரியுது இந்த திரஷ்டாக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி உண்மையிலேயே திரஷ்டா யாரு? பகவான் தான் திரஷ்டாவா இருக்கார், பார்ப்பவனா இருக்கார், பிரகாசமா இருக்கார். இந்த லைட்டுக்கு முன்னாடி, இந்த ரூமுக்கு முன்னாடி நான் பகவத்கீதை படிக்கிறேன் அப்படின்றதுக்காக இந்த லைட் ரொம்ப ஆகும். என் லைட்டுக்கு முன்னாடி இவன் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதை படிச்சுக்கிட்டு இருக்கார் சுவாமி அப்படின்னு அது சந்தோஷப்படாது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதையாவது உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருக்கேன், இல்லை யூடியூப் பார்த்துட்டு இருக்கேன், ஃபிலிம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஐயோயோ எனக்கு முன்னாடி இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் பார்க்குறான், படுத்து தூங்கிட்டு இருக்கான், சாதனை பண்ண மாட்டேன்றான் அப்படின்னு
அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொய் பேசுகிறோம், அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு அந்த வெளிச்சத்துக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. சுவாமி எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு பிரகாசம் மாதிரி நிர்விகாரமாக எந்த சம்பந்தமும் இல்லாமல் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறவர். அப்போ இந்த மொத்த என்டையர் சிருஷ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பம் பண்ணுறாங்களோ அந்த பாப்பத்தை வந்து பகவான் ஸ்வீகாரம் பண்ணுறதில்ல. நாதத்தே கஸ்ய சித்து பாப்பம், உலகத்தில் இருக்கிற எவருடைய பாப்பத்தையும் நான் ஸ்வீகாரம் பண்ணுவதில்லை. அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எவருடைய ஆராதனையையும் நான் ஸ்வீகாரம் பண்ணுறதில்லை. நாதத்தே கஸ்ய சித்து பாப்பம் நச்சைவ சுகிருதம் விபுகு. அந்த விபுவா இருக்கிற சர்வத்தையும் வியாபிச்சிருக்கிற அந்த பரமாத்மா உள்ள வெளியில எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற அந்த பரமாத்மா பிரகாசம், வெறும் பிரகாசம். அவர் யாரோட நல்லதையும் எடுத்துக்கிறது இல்லை, யாரோட கெட்டதையும் எடுத்துக்கிறது இல்லை. ஆனா நம்மலாம் பண்றோமே சுவாமி, ஆராதனை பண்றோம், பிரார்த்தனை பண்றோம், ஜீசஸ்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா பாப்ப மன்னிப்புலாம் கேட்குறோம். அதெல்லாம் நடக்குதே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஜ்ஞானேன ஆவிருதம் ஞானம். அதான் செகண்ட் லைன் இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியார் சொல்றது. செகண்ட் லைன், அஜ்ஞானத்தினால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட புத்தியும் மறைக்கப்பட்டிருக்கு. மறைக்கப்பட்டு என்ன பண்றோம், நான் ஜீவன், நான் இந்த பர்சன், நான் கர்த்தா, நான் போக்தா, நான் சம்சாரி அப்படின்னு எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையை விட்டுட்டு தான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸுக்கு மேலே இந்த அஜ்ஞானம் வந்து மூடி, இந்த அஜ்ஞானத்தினால நம்ம எல்லாம் தேகம்னு நினச்சிக்கிட்டு, சொப்பனத்துக்குள்ளார இருக்க கேரக்டர் எல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆராதனை பண்ணுறோம் சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணுறோம். சுவாமி என் பாப்பத்தெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கோ. பாரதியார் ஒரு பாட்டு பாடிருக்கார்ல, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பருதிமுன் பணியை போல விலகிட வேண்டுமன்னாய் அப்படின்னு பண்றார். என்னுடைய பாப்பங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியனை பார்த்த மாத்திரத்துல எப்படி வந்து இந்த நீர்த்துளிகள் பனித்துளிகள் எல்லாம் நாசமாகுதோ அது மாதிரி என்னுடைய பாப்பங்கள் எல்லாம் நாசமாகணும்னு பண்ணாங்க. பாப்பமாவது மண்ணாங்கட்டியாது. ஒரு ரேஞ்சில இருந்து பார்க்கும்போது, ஒரு விஷயம்ல இருந்து, ஒரு அவஸ்தையில இருந்து பார்க்கும்போது சரின்ற மாதிரி தெரிஞ்சாலும் கூட யதார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதார்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியத்தையும் அவர் எடுக்கிறதுல, பாப்பத்தையும் அவர் எடுக்கிறதுல, வெறும் பிரகாச சுரூபி பகவான். இப்ப கிருஷ்ணர் ராமர்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேஷம் போட்டிருக்கோமே, இதெல்லாம் நம்ம அஜ்ஞானத்தினால, நம்மளுடைய அஜ்ஞானத்தினால கிருஷ்ணர், ராமர், கோவிந்தன் அப்படின்னு எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப நம்ம ஆராதனைகள் எல்லாம் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் அஜ்ஞானத்தினால, தன்னை அறியாததுனால, இருக்கிறது ஒரே ஒரு பரமாத்மான்னு தெரியாததுனால, ஜீவன் தனி அப்படின்னு பகவானுக்கு அந்நியமா ஜீவன் ஒருத்தன் இருக்கேன், தேகம்னு ஒண்ணு இருக்கு, தேகம் வேற பகவான் வேற அப்படின்னு பிரிச்சு அறிஞ்ச அஜ்ஞானத்தினால ஞானம் தேன முகியந்தி ஜந்தவக, அவனுடைய ஞானம் மறைக்கப்பட்டு அதனால எல்லா ஜீவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை அறியாமல் முகியந்தி அப்படின்னா மயங்கி போய் கிடக்கின்றார்கள் இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளும். அது மட்டும் இல்ல, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீதாலி 5:19 சொல்ற, இகைவ தைரிஜித சர்கா, ரொம்ப அருமையான ஸ்லோகம் 5:19. 5வது தான் மனன பிரதானம் நான் சொல்லியிருக்கேன். மனனம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் மனனம் நடந்தாதான் வந்து நமக்கு நிதித்தியாசனத்துக்கு போக முடியும். 5வது அத்தியாயம் மனனம், 6வது அத்தியாயம் வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனம். அதில் சொல்றார், இகைவ தைரிஜித சர்கக, இங்கேயே ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் உங்களுக்கு பிரித்து சொல்கிறேன். திரஷ்டா வேற, திருஷ்யம் வேற, திரஷ்டா வேற, திருஷ்யம் வேற. என்னுடைய மொத்த டீச்சிங்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி பரமஹம்சானந்தோட மொத்த டீச்சிங்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்த சாஸ்திரத்தோட டீச்சிங் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தான். என்னது? திரஷ்டா திருஷ்யம், இவ்வளோதான். இதை பிரித்து பார்க்கறது தான் அவங்க எல்லாத்துக்கும் என்னோட உபதேசம். இதுதான் பெரியவங்களோட உபதேசம், இதுதான் வேதத்தோட உபதேசம், இதுதான் ஞானம். அப்போ யார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, இகைவ இங்கேயே ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே எவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா தைர்ஜித சர்கா, இந்த ஜகத் வந்து வெல்லப்பட்டதோ, இந்த கிரியேஷனை வந்து பார்த்தீங்கன்னா எவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வென்று விட்டார்களோ. எப்படி வென்றாங்க? எப்படி இந்த கிரியேஷனையே வெல்ல முடியும்? ஒன்றும் வெல்றது ஒன்றும் பெரியது இல்லை, ஜெயிக்கிறது ஒன்றும் பெருசு இல்லை. எப்படி ஜெயிக்க முடியும்? இது எல்லாம் திருஷ்யம் போச்சு, எல்லாத்தையும் ஜெயிச்சாச்சு. இதுக்கு வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி எந்த காலத்திலையும் இந்த நிழலை வந்து ஜெயிக்கவே முடியாது. உங்களோட ஷேடோ, இந்த மொத்த ஜெகத்தும் என்னுடைய ப்ரொஜெக்ஷன், என்னுடைய சந்நிதியில தான் இது உண்டாகுது. இதை ஜெயிக்கவே முடியாது.
இந்த நிழலை வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னா, நான் கையை தூக்கணும் அதுவும் கையை தூக்கும், நான் அடிச்சேன்னா அதுவும் என்ன அடிக்கும். அப்ப இதெல்லாம் ஷேடோ இது. அப்ப இதெல்லாம் பொய் அப்படின்னு தானா ஒருத்தன் நிக்கிறான் அப்படின்னா இந்த உலகத்தை ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். எவர்களால் இந்த உலகம் இங்க இருக்கும் போதே, ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஜெயிக்கப்பட்டதோ, எப்படி ஜெயிக்கப்பட்டது? சாமியே ஸ்திதம் மனக. இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா சமமா எல்லா ஜீவராசிகள்லையும் எது சமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரகாசம் சைத்தன்யம் மட்டும்தான், பிரம்மம் மட்டும்தான் சமமா இருக்கிறது. நாயிலிருந்து பூனையிலிருந்து மனுஷன்ல இருந்து தேவன்ல இருந்து அசுரன்ல இருந்து எல்லா ஜீவராசிகள்லையும் இந்த நான் சொல்லக்கூடிய அந்த பரமாத்மா சைத்தன்யம் சமமா இருக்கு. அந்த சமமா இருக்கிற அந்த பகவான் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எவர்களுடைய மனது நின்று விட்டதோ, ஸ்திதம் நன்றாக எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சோ, அவர்களால் இந்த சிருஷ்டி வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கப்பட்டது. நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம. பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா நிர்தோஷம். பகவான் எப்படிப்பட்டவர்? எந்த தோஷங்களும் இல்லாதவர். செமந்தகமணியை திருடிட்டார், போயிட்டு இருக்கு. செமந்தகமணியை பகவான் திருடிட்டார், திருட்டு பைய. கோபிகைகள்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்களோட வஸ்திரங்கள் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டார். சின்ன குழந்தையா இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வீடு வீடா போய் வெண்ணையை திருடினார். ராமன் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை புருஷர் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பண்ணிடக்கூடாது இல்லை. சீதா தேவியை வந்து பார்த்தீங்கன்னா அக்னி பிரவேசம் பண்ண வைக்கலாமா? நேற்று வைரமுத்துன்னு ஒரு ஆள் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவர் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி கட்டு போயிட்டாரு, யாருக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ராமருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் புத்தி போச்சு. இந்த அஜ்ஞானத்தினால நம்ம பண்ணிட்டு இருக்க காரியம் இருக்கு பாருங்க, ஈஸ்வரனை புரியாம பண்ணிட்டு இருக்கோம். ஆராதனை பண்ற ஆஸ்திகர்களும் அப்படிதான் இருக்கான், நாஸ்திகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸ்வரனை புரிஞ்சிக்கவே இல்லை. ரெண்டு பேருக்கும் ஈஸ்வரன் தெரியவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கான்சியஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டது? பிரம்மம்னு சொல்லக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் பரமாத்மா க்ஷேத்திரஜனா இருக்கிறவர். நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம. எந்த ஒரு தோஷங்களும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மமானது எல்லாத்திலையும் ஈக்குவலா இருக்கிறது. தஸ்மாத் பிரம்மணி தேஸ்திதாக. அதனால பிரம்மத்தை அறிந்தவர்கள் என்ன பண்றாங்க? அந்த பிரம்மத்திலேயே நிலை பெறுகின்றார்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்க 2வது லைன் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இகைவ தைரிஜித சர்கா ஏஷாம் சாமியே ஸ்திதம் மனகக்கு. இது ஃபர்ஸ்ட் லைனு. செகண்ட் லைன் நான் சேர்ந்து சொன்னது. அப்ப பிரம்மம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்திலையும் ஈக்குவலா இருக்கிறது, பிரகாசம், வேற எதுவும் இல்லை. அப்ப இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா எதுல நிப்பாட்டணும் அப்படின்னா நாமரூபத்துல கொண்டு போய் நிப்பாட்டினீங்கன்னா விஷமம், துக்கம் தான். எப்ப வந்து பரமாத்மா வந்து சுத்த சைத்தன்யம், சுத்த பிரகாசம், வெறும் பார்ப்பவன் அப்படின்னு நிப்பாட்டினீங்கன்னோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே ஆயிடுவீங்க. எந்த தோஷமும் இல்லாம போயிடும். பிரம்மம் தான் சர்வமா ஆகிவிடும். இது ஞானத்தை பத்தி சொல்ற. சமம் பஷ்யன்கி சர்வத்திர. இங்கேயே சொல்ல போகுது. இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா 13வது அத்தியாயத்துல 39வது ஸ்லோகத்துல பார்க்க போறோம். இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? 28 39ன்னு போட்டிருக்கே. ஆமா இல்ல, 39 இல்லை 28ன்னு மாத்திங்க. எப்படி இது மாறுது? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் செக் பண்றேன். 28. ஆமா 28ன்னு மாத்திங்க. 13:28 வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா சமம் பஷ்யன்கி சர்வத்திர. ஈஸ்வரனை எப்படி தரிசனம் பண்ண தெரியுங்களா? ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல மட்டும் பார்த்துட்டு வந்து வரக்கூடாது. திருவண்ணாமலைக்கு வரவங்கள நிறைய பேரை பார்க்குறேன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கார் வந்து நின்றுச்சு. நான் எதுவும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது பக்கத்தில், இங்கே போயிருக்கேன். ரமணாசிரமத்துக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு ஒரு கூட்டம் வந்து நிற்கிது. நல்ல பெரிய கார், நல்ல வசதி, எல்லாமே ரிச் பீப்புள். ஒரு அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளில நின்றுக்கிட்டு ஏதோ கேட்குது. சாப்பிட்றதுக்கு பாவம், ரொம்ப வயசான அம்மா, ஒரு 75-80 வயசுக்கு மேலே இருக்கும். தரித்திரம், மகா தரித்திரம், தரித்திர நாராயணன், நிறைய தரித்திர லக்ஷ்மி. தரித்திர லக்ஷ்மி வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்துக்கிட்டு நிற்கிது. இங்க அந்த வண்டியில இருக்கிறவங்க ஒரு 10 ரூபாய் எடுத்து அந்த அம்மாட்ட கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும். அவ்வளவுதான், முடிஞ்சிடும். சிம்பிள். அம்மா இதாங்க போய் ஏதாவது வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டா, ஒரு டீ சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிடும். விடா கொண்டன் கடா கண்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி நான் கொடுக்க மாட்டேன்னு, 10 ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு, 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப எதுக்கு க்ஷேத்திரத்துக்கு வராங்கன்னு எனக்கு புரியல. ஈஸ்வரன் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் அச்சலமா வந்து சிலையா நிக்கிறாரோ? மூர்க்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியவே இல்லை. ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளாரையும் பகவான் சைத்தன்யமா இருக்கார், பிராணரூபத்தில் இருக்கார். அவர்தான் சாப்பிட்றார், அவர்தான் எல்லா ஜீவராசியிலிருந்து சாப்பிட்றார். அவர்தான் அறிபவனா வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸா இருக்கார்.
இது சொல்லாம இது புரியாம வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கோயிலா நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நட்டக்கல்லை நட்டக்கல்லும் பேசுமா. இவங்களோட இந்த சித்தர்களோட பாடல்கள்லாம் எடுத்துங்க கேட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையான பாடல்கள் இருக்கு. இந்த நட்டக்கல்லை தெய்வம் என்று வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி நம்ம வந்து கும்பிட்டுக்கிட்டு ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கோமே, நமக்கு ஈஸ்வர தத்துவம் புரியவே இல்லை. பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னும் போது 13வது அத்தியாயத்தை 28வது ஸ்லோகம் சொல்லுது, சமம் சர்வேஷு பூத்தேஷு. ஏன் பாட்டிகிட்ட இருக்கிற சைத்தன்யம் தான் வெளியில பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க பாட்டிட்டையும் இருக்கு. எனக்குள்ளார இருக்கிற சைத்தன்யம் தான் வெளியில இருக்கிற நாயிட்டையும் இருக்கு. எனக்குள்ளார இருக்கிற சைத்தன்யம் தான் சர்வ ஜீவராசிகள்லையும் இருக்கு. ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்லையும் சமமா இருக்கார். சமம் பஷ்ய சர்வேஷு பூத்தேஷு. எல்லா ஜீவராசிகள்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமமா இருக்கிற அந்த பரமேஸ்வரனை, திஷ்டந்தம் பரமேஸ்வரம், எல்லா ஜீவராசிகளையும் சமமா பரமேஸ்வரன் வீற்றிருக்கார். எப்படி வீற்றிருக்கிறார்? வெறும் சைத்தன்யமா, வெறும் பிரகாசமா, அவேர்னஸா. வினஷ்யத்சு அவினஷ்யந்தம். இந்த தேகமெல்லாம் ஒரு நாள் இல்லாம போயிடும், நாசமா போயிடும். ஏன் அப்படின்னா சொப்பன திருஷ்யம். இந்த மொத்த ஜெகத்தும் சொப்பன கேரக்டர் மாதிரி, சொப்பன லோகம் மாதிரி. வேக்கப் ஆனீங்கன்னா இல்லாம போயிடும், வாஸ்தவத்துல இல்லாம போயிடும். இந்த பிரளயம் ஆயிடுச்சு அப்படின்னா மொத்தமும் போயிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த நாசமாகின்ற ஒவ்வொரு தேகத்துக்குள்ளாரையும் நாசமில்லாதவனா கான்சியஸ்னஸா வந்து பாத்தீங்கன்னா பரமேஸ்வரன் இருக்கார், நித்தியமா இருக்கார். அவர்தான் நான் தான் எல்லா இடத்துலையும் இருக்கேன், ஈஸ்வரன் தான் எல்லா இடத்துலையும் இருக்கார், நானும் அவனும் வேறில்லை அப்படின்னு எவன் பார்க்கிறானோ, யக பஷ்யதி ச பஷ்யதி. எவன் பார்க்கின்றானோ அவன்தான் பார்க்கின்றான். இது அடுத்த ஸ்லோகம் 28 27. இப்ப நான் சொன்னது 27. 28 சொல்லுது சமம் பஷ்யங்கி சர்வத்ர. இப்ப நம்ம கொட்டேஷன் அதுதான். 28ல சொல்லுது சமம் பஷ்யங்கி சர்வத்ர. இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஈஸ்வரனை நல்லா தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு, ஈஸ்வரன் எப்படி ஸ்கிரீன் மாதிரி, ஈஸ்வரன் எப்படி ப்ரொஜெக்டர்ல இருந்து வந்த பிரகாசம் மாதிரி. அந்த ஸ்கிரீனும் பிரகாசமும் எங்க இருக்கு? அந்த ஸ்கிரீன் ஃபுல்லா எல்லா காட்சிகள்லையும் உள்ளேயும் வெளியிலையும் இருக்கு. இந்த பிரகாசம் எங்க இருக்கு? ஸ்கிரீன் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா காட்சிகளுக்கு உள்ளாரையும் வெளியிலையும் அந்த பிரகாசம் தான் இருக்கு. அப்ப பகவான் எப்படி இருக்கார்? இந்த மொத்த நாமரூப ஜெகத்தா இருக்கக்கூடிய மொத்த இடத்துலையும் வியாபிச்சிருக்கார், ஈக்குவலா இருக்கார். எந்த கேரக்டர்லையும் அந்த கூட குறையெல்லாம் இல்லை. அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா சமமா இருக்கார் எல்லா ஜீவராசிலையும் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ, பஷ்யன்கி சர்வத்திர சமவஸ்திதம் ஈஸ்வரம், எல்லா இடத்திலையும் சமமா வீற்றிருக்கின்ற நிலை பெற்றிருக்கின்ற அந்த ஈஸ்வரனை பார்க்கிறானோ அவன் வந்து என்ன ஆகுறது இல்ல, நஹினஸ்தி ஆத்மனா ஆத்மானம். அப்ப தன்னையே எல்லா இடத்துலையும் அவன் பார்க்கிறான. யாரை ஹர்ட் பண்ணுவான்? எந்த ஜீவராசியை ஹிம்சை பண்ணுவான்? அப்படின்னா எந்த ஜீவராசியையும் அவன் ஹிம்சை பண்ண மாட்டான். ஏன் அப்படின்னா எல்லாத்திலையும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு பார்க்கறான். ததோ யாதி பராம் கதிம். இந்த விதமா பார்வையை பார்க்கிறதுனால தான் அவன் என்ன ஆகிறான்? மேலான கத்தியை, அந்த பரமாத்மாவையே அடைகின்றான், மோட்சத்தை அடைகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொட்டேஷன் இத்தியாதியாக. அப்ப பார்வையில வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. தேகமா பாத்தீங்கன்னா, சுவாமியா பாத்தீங்கன்னா யூடியூபை திறந்தா இந்த சாமி வேற அந்த சாமி வேற, பரிகாரம் உங்களுக்கு இந்த குரு தசை நடக்குது, புதன் தசை நடக்குது, சனி பகவான் இங்க போயிட்டார் அங்க போயிட்டார், நீங்க வந்து இங்க போனீங்கன்னா இந்த பிராயசித்தம் பண்ணிக்கலாம், அங்க போனீங்கன்னா அந்த பிராயசித்தம் பண்ணிக்கலாம். சிவன் பெருமான்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா பேதம், எத்தனை சிவன் இருக்காரோ அத்தனை பேதம். விஷ்ணு பகவான்கிட்ட வந்து திருப்பதி பகவான்கிட்ட போகவே போகாதீங்க அப்படின்னு, இத்தனை ராசிகள் வந்து அங்க திருப்பதிக்கு போகாதீங்க, நீங்க வந்து திருச்செந்தூர் போகுங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் போகாதீங்க. இந்த அஜ்ஞானத்துல இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி ஜோசியனும் ஜாதகம் பார்க்கிறவனும் குறி சொல்றவனும் பரிகார பூஜை பண்றவனும் நம்மளோட புத்தி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி ஈஸ்வரன்ட்ட எத்தனை பேதம் யா பண்ணுவேன்? எத்தனை சிவபெருமான் இருக்கார், எத்தனை விஷ்ணு பகவான் இருக்கார், யார் இருக்கா? இவ்வளோ பேதங்கள். திறந்தா யூடியூபை திறந்தா இதே தான் பேதம் பேதம் பேதம். ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா பேதம் பண்ணி, இதெல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் அவித்யா. வித்யால வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல ஈஸ்வரனுக்கு நாமமும் இல்லை, ரூபமும் இல்லை. பகவான் தான் எல்லாத்துக்குள்ளாரையும் சைத்தன்யமா இருக்கார். பகவானுக்கு மேலதான் இது எல்லாம் இருக்கு. எதெல்லாம் இருக்குன்னு சொல்றோம் அதெல்லாம் சொப்பன மாதிரி, வாஸ்தவத்துல இல்லவே இல்லை, தெரியுது அப்படின்னு புரியணும். இத ஆச்சாரியர் என்ன பண்றார்? நியாயத்தகச்ச, நியாயமாவும் சொல்றார்.
ஞானத்துக்கும் அஜ்ஞானத்துக்கும் என்ன விசேஷம் அப்படின்னா ஆச்சாரியர் சொல்ற, சர்ப்பானு குஷாக்ராணி ததா உதபானம் ஞாத்வா மனுஷ்யாக பரிவர்ஜயந்தி அஜ்ஞானதக தத்ர பதந்தி கேச்சித் ஞானே பலம் பஷ்ய ததா விசிஷ்டம். மகாபாரதத்துல சாந்தி பருவத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒரு நியாயம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியூர்காரன் தண்ணிக்கு பயப்படுவான், உள்ளூர்காரன் பேய்க்கு பயப்படுவான் அப்படின்னு கிராமங்கள்ல சொல்லுவான், அப்படிதானே? அப்ப நியாயத்தை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்றோம், அங்க போனீங்கன்னா பாம்பு இருக்கு. அம்மா என்னோட ஹவுஸ் ஓனர் அம்மா பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, சாமி பெரிய பாம்பு ஒன்று வந்துட்டு இருக்கு சாமி அப்படின்னு. அப்ப நான் கீழே இறங்கினோடனே, டெரஸ்ல இருந்து கீழே இறங்கினோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன காரியம் பண்ணுவேன், லைட்டை போட்டுருவேன். நைட்ல லைட் போடாம இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோட லைட்டை போட்டுட்டு தான் என்ன பண்றது. இப்ப இன்னைக்கு காலையில நான் வரும்போதே வெளியில இறங்கணும், லைட்டை போட்டுட்டு தான் மற்ற விவகாரம். ஏன் அப்படின்னா பாம்பு எங்கேயாவது படுத்திருக்கோம், நம்ம பாட்டுக்கு போய் மெதிச்சோம் அப்படின்னா கடிச்சிடும். அப்ப பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான், ஒரு இடத்துல பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சவன் நம்ம எங்கேயாவது போகும்போது லைட் இல்லைன்னா என்ன பண்ணுவான், இருட்டில் போகும்போது கை தட்டிக்கிட்டே போகணும். இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. கை தட்டிக்கிட்டே போனேன்னா பாம்பு பார்த்தீங்கன்னா பாதையில இருந்து விலகி போயிடும். குச்சியை வச்சு தட்டிக்கிட்டே போறது, பேசிக்கிட்டே போறது, பாம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலகி போகும். இப்ப பாம்பு இருக்கிற இடத்துலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தொடப்ப குச்சியில பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோவா இருக்கிற தொடப்ப குச்சி இருக்கு, புல்லு நிறைய வளர்ந்துருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ளார போனீங்கன்னா அது நம்ம ட்ரெஸ்ல எல்லாம் போயிட்டு பஞ்சு பண்ணா மாட்டிக்கும். மாட்டிச்சுன்னா அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஏரோ மாதிரியே இருக்கும் அதோட இது புல்லு. நாயுருவி இல்லை, நீளமா இருக்கிறது இருக்கு. நாயுருவி ஒட்டும், நாயுருவின்றது ஒட்டும். அதே நேரத்துல நீளமா ஈர்க்கா இருக்கும். அது பாத்தீங்கன்னா துணியெல்லாம் பிடிச்சிக்கும். அந்த புல்லுக்குள்ளார நீங்க உள்ள போயிட்டு வெளில வந்தீங்கன்னா துணியெல்லாம் பிடிச்சிக்கும். ஐயோ நல்லா ஷார்ப்பா குத்தும் அது. ஆமா, உள்ள போச்சுன்னா துணியில உள்ள போச்சு அப்படின்னு திரும்ப எடுக்க முடியாது, ரிட்டர்ன் எடுக்க முடியாது. ஏன்னா அது ஏரோ மாதிரி போய் மாட்டிக்கும். ஆமா, ஏரோவா இருக்கும், அது அப்படியே எடுக்க முடியாது நம்மளால. அப்போ நான் சொல்றேன், இந்த இடத்துல போவாதப்பா, அதுக்கு புல்லுக்கு ஏதாவது பேர் சொல்லுவாங்களா இருக்கும், அது உள்ளார போகாது. அங்கே போனேன்னா துணியிலலாம் அது குத்திக்கும், அப்புறம் அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா அந்த ஏரியா பக்கமே நம்ம போக மாட்டோம். பாம்பு இருக்குன்னா போக மாட்டோம் அந்த ஏரியால அந்த முள் இருக்கு அப்படின்னா. குஷாகிராணி, குஷாகிரம்னா ஒரு புல்லோட நெறிஞ்சி முள்ளா, இல்லை நெறிஞ்சி முள்ளா கீழே இருக்கிறது சின்ன நெறிஞ்சி முள். நான் சொல்றது புல்லு வளர்ந்து கிடக்கும், புல்லு வளர்ந்து இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா மொனை பாத்தீங்கன்னா அது நம்ம போகும்போது நம்ம மேல ஒட்டிக்கும், நம்ம துணியெல்லாம் ஒட்டிக்கும். ஆமா, ஏற இவ்வளவு பெருசு இருக்கும். ஆமா, ஒட்டு புல் சரியா வச்சுங்களேன், ஏதோ ஒண்ணு நான் எனக்கே வேணா எடுத்து காட்டுறேன். அப்ப உள்ள போச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் விவகாரம் பண்றவங்க, யாராவது வெளியில கிராமங்கள்ல இது பண்றவங்க அந்த ஏரியா பக்கமே போக மாட்டாங்க. ஏன்னா ஒட்டிக்கும்னு தெரியும், குத்தும்னு தெரியும். பாம்பு இருக்க இடத்துல போக மாட்டாங்க. அதே மாதிரி ததா உதபானம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுல எனக்கு பாத்தீங்கன்னா சேலம் பக்கத்துல நான் இருந்தேன். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். எல்லாம் ஒரு எக்ஸ்கர்ஷன் போயிருக்கோம். சேலத்துக்கு பக்கத்துல அந்த வாழப்பாடின்னு ஒரு ஊர் இருக்கு. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அருமையான ஒரு வாட்டர் ஃபால், ஒரு நல்ல இது, ஒரு டேம் சின்ன செக் டேம் ஒன்று கட்டியிருக்காங்க. அதுல தண்ணியை பார்த்தோன்னு நாங்க எல்லாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டம்னு எல்லாம் குதிச்சாச்சு. குதிச்சோன்னு ஒருத்தன் செத்து போயிட்டான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டேம் ஆழம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தண்ணியோட ஆழம், நல்ல நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் தான் இறங்க முடியும். 20-25 அடி ஆழம். நமக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்தோன்னா என்ன பண்ணுறது, டம்முன்னு குதிச்சிடுறது. அதனால தான் ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த வெளியூர்காரனாக இருந்தாலும் முதல்ல உள்ள வந்தோன்னே தண்ணியில் இறங்கிடக்கூடாது, விசாரிக்கணும். இது எவ்வளோ ஆழம் இருக்குது, இங்கே குளிக்கலாமா குளிக்கக்கூடாதா. தமிழ்நாட்டில் நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் பக்கத்தில் போனாங்கன்னா காவிரியில் இறங்கிடுவான், நேராக போய் இறங்கிடுவான். சுழல் இருக்கும், கொண்டு போயிடும். அம்மா மண்டபம்னு ஒன்று ஃபேமஸானது. அப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி என்னன்னு தெரியாமல் இறங்குனா போச்சு, ஜீவனம் போயிடும். அப்போ வெளியூர்காரனாக இருக்கும் அப்படின்னா தண்ணியில் இறங்குறதுக்கு முன்னாடி இதை பண்ணணும். நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, யாத்திரையில் பார்த்தீங்கன்னா 3வது கால் எங்களுக்கு ஒன்று இருக்குது, தண்டம். யாத்திரையில பார்த்தீங்கன்னா தண்டம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பரிவராஜகனா இருக்கும் போது நாங்கள் என்ன பண்ணுவோம், நர்மதால எங்கே போனாலும் தண்ணியை பார்த்தா அப்படின்னா டக்குன்னு தண்ணி எல்லாம் இறங்க மாட்டோம். ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த குச்சியை தண்டத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தண்ணியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆழம்னு இறக்கி பார்த்துட்டு தான் அந்த தண்ணியில் இறங்குறது. ஆள் சொல்றதுக்கு ஆள் இருக்காது.
அப்போ தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உதபானம் அப்படின்னா அந்த தண்ணியை பார்த்து பயப்படுவான். வெளியூர்கார பாம்பு, அதுக்கப்புறம் அந்த குஷாகரம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி, இந்த மூணுத்திலையும் அறிந்து இந்த இடத்துல பாம்பு இருக்கு, இந்த இடத்துல அந்த புல் இருக்கு மேலே குத்திக்கும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க தண்ணி வந்து ரொம்ப டேஞ்சரானது, ஆழமானது, சுழல் இருக்கு அப்படின்னு அறிந்து மனுஷியாக பரிவரிஜயந்தி, மனிதர்கள் என்ன பண்றாங்க, அந்த ஏரியாவை விட்டே அந்த இடத்துல இருந்து விலகி போறாங்க. அதே நேரத்துல அஜானத்தக அஜானஸ்தக தத்திர பதந்தி கேச்சித்து, கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அஜானத்தினால தெரியாம என்ன பண்றாங்க, போய் மாட்டிக்கொள்கிறார்கள், அதில் விழுந்து போகிறார்கள். நிறைய பேர் உயிரை விட்டவங்களாம் இருக்காங்க. சூசைட் பாயிண்ட் தெரியாம உயிரை விட்டவன் இருக்கான், தண்ணியோட ஆழம் தெரியாம உயிரை விட்டவன் இருக்கான், பாம்பு அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சவன் பிளாக் கோப்ரா இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போய் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருப்பான், பிளாக் கோப்ரா வந்து கடிச்சிடும், வெளிச்சிருவான், கடிச்சிடும். அது மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை விட்டவங்க இருக்காங்க. அதனால ஞானம் உயிரை காப்பாத்துது, அஜ்ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை கொண்டுட்டு போயிடுது. அதனால ஞானே பலம் பஷ்ய ததா விசிஷ்டம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தோட பலனை வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக தெரிந்து கொள். ஞானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரை காப்பாற்றும், அஜ்ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை எடுத்து விடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தோட பலனையும் தத்துவம் ததா விசிஷ்டம், அதோடைய சிறப்பையும் அறிந்து கொள்வாயாக. அப்ப கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் வேற, அஜ்ஞானம் வேற. ஞானம் சம்சாரத்தை நிவர்த்தி பண்ணும், அதே நேரத்தில் அஜ்ஞானம் சம்சாரத்துல நம்மளை விழப்பண்ணும். அது மட்டும் சொல்லிட்டு ஆச்சாரி சொல்றாரு, ததாச்ச தேகாதிஷு ஆத்ம புத்தி. அதே மாதிரி இப்ப எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரியே ஞானம் அஜ்ஞானம் என்னது அப்படின்னா ததா, அது போலவே தேகாதிஷு ஆத்ம புத்தி, இந்த தேகம் நான், இந்த இந்திரியங்கள் நான், இந்த மனசு நான், இந்த புத்தி நான், இந்த பிராணன் நான் அப்படின்னு எதுலெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் 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 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அறிகிறோமோ அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம புத்தினா என்ன அர்த்தம், நான் நான்ற எண்ணத்தை வைக்கிறோமோ அது எல்லாம் அவித்வான். அப்படிப்பட்ட அவித்வான் யாரு, நம்ம எல்லாம் நம்ம அப்படித்தானே வச்சிருக்கோம். நம்ம அஜ்ஞானி தானே, ஞானியா? எல்லாம் அஜ்ஞானி தான். ஏன் அப்படின்னா தேகத்தை நான் தானே நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப தேகத்தை நான் நினைக்கக்கூடிய அந்த அவித்வான் அஜ்ஞானி, அஜ்ஞானினா அவித்வான், ராகத்வேஷாதி பிரயுக்தோ. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த தேகத்துக்கு சுகம் தர்றதுக்கான விஷயங்கள்ல ஆசைப்படுறோம், இந்த தேகத்துக்கு வந்து தேகம் மனசு இந்திரியங்கள் புத்திக்கெல்லாம் துக்கம் தரக்கூடிய விஷயங்களை வெறுக்கிறோம். ராகம் துவேஷம், விருப்பு வெறுப்பு. எதுக்கு அப்படின்னா நான் நித்திய ஆத்மஸ்வரூபம் சுகஸ்வரூபம்னு தெரியாம இந்த தேகாதிகள் எல்லாத்தையும் நான் நினைக்கிறதுனால இந்த தேகாதிகளுக்கு சுகந்தர விஷயத்துல எல்லாத்திலையும் எனக்கு ராகம் உண்டாகுது, ஆசை உண்டாகுது. இந்த தேகாதிகளுக்கு எதெல்லாம் துக்கம் தருமோ அதெல்லாம் நான் வெறுக்கிறேன், ராக துவேஷம் வந்துடுது. நான் ஆசைப்பட்டதை அடையிறதுக்காக என்ன பண்றேன், நிறைய கர்மங்களை பண்றேன், அந்த கர்மங்கள் புண்ணிய பாப்பமா இருக்கு. நான் வெறுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது துக்கம் தருதுன்னு வெறுக்கிறத வந்து அவாய்ட் பண்றதுக்காக நிறைய புண்ணியம் பாப்பம் பண்றேன். அதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கர்மா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கு. ஆச்சாரியர் சொல்ற ராகத்வேஷாதி பிரயுக்தோ, விருப்பு வெறுப்புனால வந்து பார்த்தீங்கன்னா ஏவப்பட்டவனாக தர்மாதர்ம அனுஷ்டான கிருத்து, தர்மத்தையும் அதர்மத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தர்ம அதர்ம அனுஷ்டான கிருத்து. நம்ம என்ன பண்றோம், புண்ணியம் பாப்பம் அப்படின்னு பலவிதமான கர்மங்கள்ல ஈடுபட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயத்தே மிரியத்தே செய்தி, அந்த கர்மத்தோட பலன்கள்னு ஒன்று இருக்குல்ல, சதிமூனே தத் விபாகோ ஜாத்தியாயுர் போகாஹா, பிரம்மசூ இதுல யோக சூத்திரத்துல சொல்லிச்சுல்ல, நிறைய கர்மங்களை சேர்த்து வச்சிருக்கோம் சஞ்சிதத்துல. அந்த சஞ்சிதத்துல இருக்க கர்மங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, திரும்ப திரும்ப ரீபர்த் கொடுத்துக்கிட்டே இருக்கு, புண்ணியம் பாப்பம். அந்த புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி 84 லட்சம் யோனிகள்லையும் ஜாயத்தே பிறக்கிறோம், மிரியத்தேச்ச இறந்து போறோம், இது அவகம்யதே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்தினால நம்ம இந்த தேகாதிகளை பிரிச்சு பார்க்காம அஜ்ஞானத்தினால தேகாதிகளை நான் நினைச்சதுனால திரும்ப 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 என்ன பண்றோம், கர்மத்தை சேர்த்து பிறந்து இறந்துகிட்டே இருக்கும். இதே நேரத்துல யாரு ஞானத்தை எடுத்துக்கிறானோ, ஒரு குருநாதர் மூலமா சாஸ்திரத்தை படிச்சு நல்லா உட்காந்து சப்த ஞானத்தெல்லாம் ஓரமா போடுங்க, உட்காந்து நான் யாருன்னு பிரிக்கணும், செப்பரேட் பண்ணணும். நான் சப்தத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னால ஒன்றும் ஆகாது. தனியா ஏகாந்தத்துல இருந்து இப்ப சொல்ற விசாரத்தை ஃபுல்லா அப்படியே அப்ளை பண்ணி தேகாதி வதிரிக்த ஆத்ம தரிசினஹா, இந்த தேகத்துக்கு வேற நான் இருக்கேன், தேகத்துக்கு வேற நான் இருக்கேன்னு அர்த்தம் என்ன பண்ணணும், இது திருஷ்யம்,
இது நான் இல்லை. இது திருஷ்யம், இது நான் இல்லை. இந்த தேகம் திருஷ்யம், கண்ணாடியில பார்க்கறேன், நான் முன்னாடி பார்க்கற இந்த கை நான் இல்லை. என் தலையை கண்ணாடியில பார்க்கறேன், இந்த தலை நான் இல்லை. என் உடம்பு நான் பார்க்கறேன், சோப்பு போடுறேன், பார்க்கறேன், அப்ப இந்த உடம்பு நான் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மனசை நான் பார்க்கறேன், மனசு நான் இல்லை. இந்திரியங்களை பார்க்கறேன், இந்திரியம் நான் இல்லை. புத்தியை பார்க்கறேன், புத்தி நான் இல்லை. என்னுடைய பிராணனை பார்க்கறேன், பிராணன் நான் இல்லை. அப்படின்னு எல்லாத்தையும் நேத்தி 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 இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது பொய், இது பொய், வந்து போகுது, வந்து போகுது. இது வந்து காலையில வந்துச்சு, அப்புறம் ராத்திரியில தூங்கும் போது பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அப்ப இது நான் இல்லை. சொப்பனத்துல வேற தேகம் கிடைக்குது, ஜாகிரதத்துல வேற தேகம் கிடைக்குது. டீப் ஸ்லீப்ல சுஷுப்திக்கு போன அப்படின்னா எந்த தேகமும் இல்லாம போகுது. அப்ப ஜாகிரத சரீரத்துல இருக்கிற தேகமும் பொய், சொப்பன தேகத்துல இருக்கிற தேகமும் பொய். ஜாகிரத பிரபஞ்சமும் வந்து போகுது, சொப்பன பிரபஞ்சமும் வந்து போகுது. அப்ப இந்த ரெண்டுமே பொய். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பொய் 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 வந்து போறது தெரியுது, தோற்றம், திருஷ்யம் அப்படின்னு எல்லாத்தையும் நீக்கி தேகாதி வெதிரிக்த தேக முதலியவைகளுக்கு வேறாக ஆத்மானு ஒண்ணு இருக்கு. வெறும் பார்ப்பவன், பார்வை மாத்திரம், திரஷ்டா திருஷி மாத்திர. பார்ப்பவன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சைத்தன்ய பிரகாசம் மட்டும்தான், வெறும் உணர்வு. அப்படின்னு நான் வெறும் உணர்வா இருக்க அப்படின்னு ஆத்மாவை தரிசனம் பண்றவன் எவனோ. ஆத்மாவை தரிசனம்னா ஆப்ஜெக்ட் பண்றதா? ஆப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, திருஷ்யம் ஆயிடும்ல. அப்ப தன்னை தான் அறிதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் பண்றது இல்ல, வெறும் திருஷ்யமா இருக்கிறது. திருஷ்யமா தான் இருக்க முடிய திருஷ்யமா இது திரஷ்டாவா தான் இருக்க முடிய இதை திருஷ்யமா பார்க்க முடியாது, ஆத்மாவை தரிசனம் பண்ண முடியாது. ஆத்மாவா இருக்கிறது, தனக்கு அந்நியமா இருக்கிறத எல்லாத்தையும் நீக்கிட்டு தான் தானாய் நிற்றல் தான் ஆத்ம தரிசனம்னு பேர். அந்த தான் தானாய் பார்ப்பவனாய் நிற்கின்றவன் என்ன பண்றான்? ராகத்வேஷாதி பிரகான அபேக்ஷ என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் பொய், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம்னு எல்லாத்தையும் திருஷ்யமா பார்த்து இது எனக்கு நடக்கல. டேபிளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு ஏதாவது இருக்கா? டேபிளுக்கு நடக்கிற மாதிரி தான் இந்த தேகத்துக்கு ஏதாவது நடந்தாலும், இந்த டேபிளுக்கு ஏதாவது நடந்தாலும், ஆப்ஜெக்ட்ல இருக்கிற எதுக்கு நடந்தாலும் இந்த தேகமும் வெளியில இருக்கிற மரம் செடி கொடி மாறுதான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு தெரிஞ்சவன் எந்த ரியாக்ஷனும் பண்ண மாட்டான். ராக துவேஷாதி பிரகான விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேகாதிகளை முன்னிட்டு தான் வந்துச்சு. அந்த விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும், ராகத்வேஷம் எல்லாத்தையும் நாசம் பண்ணி அபேக்ஷா, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுலையும் ராகமும் உண்டாகாது, எதுலையும் துவேஷமும் உண்டாகாது, சதா தான் திரஷ்டாலேயே நிற்கிறான். அப்படி நிற்கிறத வச்சுக்கிட்டு அபேக்ஷ தர்மாதர்ம பிரவிற்த்தி உபசமாத். யாரெல்லாம் மனனம் பண்றீங்களோ இதெல்லாம் சங்கர பாஷ்யம், இந்த இதெல்லாம் பண்ணிக்கணும். ஒரு ஞானி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மத்திலையும் ஈடுபட மாட்டான், அதர்மத்திலையும் ஈடுபட மாட்டான். இங்க இருக்க அத்வைதிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கருமிகள் ஆயிட்டாங்க. இந்த பப்ளிக்கை என்டர்டெயின் பண்றதுக்காகவே வேதாந்திகள் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கருமிகள் ஆயிட்டாங்க. தர்மத்திலையும் ஈடுபட மாட்டான், அதர்மத்திலையும் ஈடுபட மாட்டான். ரமண பகவானை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு நிஷ்டர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரமண பகவான் ரொம்ப ஸ்பஷ்டமா அவர் சுத்தி ஏதோ நடந்துட்டு இருந்துச்சு. அவர் ஒன்றும் பண்ணல. தர்மத்திலையும் பிரவருத்தி இல்லை, அதர்மத்திலையும் பிரவருத்தி இல்லை. ஏன் அப்படின்னா தர்ம அதர்மத்துக்கு அப்பாற்பட்டது பிரம்மஸ்வரூபம். இந்த திரஷ்டால நின்னவன் இது எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு ஒதுக்கிறவன். தர்மத்திலையும் அதர்மத்திலையும் பிரவருத்தி வந்து என்ன ஆயிடும், அவன் ஈடுபடுதல் வந்து பார்த்தீங்கன்னா உபசமம் ஆயிடும், சாந்தி ஆயிடும். அவன் எதையுமே பண்ண மாட்டான், அவன் பாட்டுக்கு வெறும் பார்ப்பவனா சாட்சியா இருப்பான். ரமண பகவானை உட்கார வச்சிங்கன்னா காலையில் வந்து தரிசனத்துக்கு உட்காருவாராம். ஒரு போஸ்டர் இப்படி ஒரு போஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படியே உட்கார்ந்துருப்பார். நிறைய பேர் கேள்வி கேட்டால் கூட பதில் வந்து நடக்காது, ஏன்னா சொரூபத்திலேயே நிற்கிற ஏதோ எதிர்க்கவங்களோட புண்ணிய வசத்தினால வந்து பதில் சொல்லுவார் சில சமயம். இல்லைன்னா அப்படியே எந்த கர்மா இல்லை, எந்த கர்மாவும் இல்லை. ஏன் நான் பார்ப்பவனிடத்திலேயே நிற்கிறது. வெளியில நடக்கிறது தர்ம அதர்மம் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்நியத்திர தர்மா அந்நியத்திர அதர்மா அந்நியத்திர கிருதா கிருதாச்ச எத் பஷ்யதி தத்வத. கட்டோபனிஷத்துல வந்து யம தர்மராஜாவை பார்த்து நச்சிகேதஸ் கேட்கிறான், தர்மத்துக்கு அந்நியமானது அதர்மத்துக்கு அந்நியமானது, தர்ம அதர்மங்களுக்கு அந்நியமானது எது? திரஷ்டான்னு சொல்லக்கூடிய இந்த ஆத்மா தான் புண்ணிய பாப்பங்களுக்கு அப்பாற்பட்டது. அப்ப புண்ணிய பாப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா எவன் திரஷ்டாவை அறிந்தானோ அவன் திரஷ்டாலேயே நிக்கிறானோ
அவன் புண்ணிய பாப்பத்தை செய்ய மாட்டான். அப்படி செய்யாம வந்து பாத்தீங்கன்னா முச்சந்தே இது, இந்த புண்ணிய பாப்பத்துல இருந்து என்ன பண்றான், எல்லாம் ஷட் டவுன் ஆயிடுச்சு, உபசமம் ஆயிடுச்சு. அதனால அவன் வந்து பாத்தீங்கன்னா விடுபடுகின்றான் இந்த சம்சாரத்துல இருந்து. அப்ப ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடுகின்றான். ந கேனச்சித்து பிரக்யாத்தும் சக்கியம் நியாயத்தக. இப்ப நம்ம சொன்ன விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா மறுத்து சொல்றதுக்குன்னு இந்த உலகத்துல யாராலையும் முடியவே முடியாது. இதுதான் நேச்சர், இதுதான் வாஸ்தவம் அப்படின்னு விசாரம். மீதி என்னமோ நாளைக்கு பார்க்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. வேதாந்த சித்தாந்தம் ஃபுல்லா சங்கரர் என்ன பண்ணுவார், அப்படியே பிழிஞ்சு கொடுத்துருவார் இந்த பாஷ்யத்துல. மெதுவா அப்படியே திரும்ப திரும்ப கேளுங்க. இந்த பாஷ்யங்களை கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கிளாரிட்டி கிடைச்சிடும். இது வெறும் ஸ்லோகமா மீனிங் பண்றவங்கள்ட்ட இந்த விசாரம்லாம் வராது. இது சங்கர பாஷ்யம் படிக்கிறதோட ஸ்பெஷல். சங்கரர் மாதிரி ஒரு பெரிய வந்து கருணாமூர்த்தி நம்ம பார்க்கவே முடியாது. அப்போ வேதாந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு ஒரு ஸ்லோகத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய விசாரத்தை பண்ணி நம்ம கூட அஜ்ஞானத்தை நீக்கிறார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்தி காட்டக்கூடாது. சங்கருக்கு சிலைக்கு ஆரத்தி காட்டிட்டு போகக்கூடாது. படிக்கணும், இதெல்லாம் படித்து இதெல்லாம் மெதுவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்.